بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் சுதந்திர இந்தியாவில் முஸ்லீம்களின் நிலை என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் இங்கே வாழ்ந்த முஸ்லீம்களுடைய நிலை எப்படி இருந்தது, தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லீம்கள் எந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய நிலையை மேம்படுத்திக் கொள்வதற்குரிய காரண காரியங்களை, வழிமுறைகளை ஆய்வு செய்து தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சுதந்திரத்திற்கு முன்னால் முஸ்லீம்களின் நிலை என்ன, அவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்தியாவில் முஸ்லீம்களுடைய நிலை என்ன என்பதை சரிவர புரிந்து கொள்ள இயலும். இந்த தேசம் சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் இங்கு வாழ்ந்த முஸ்லீம்களுடைய நிலை என்ன என்று பார்த்தால், ஏறத்தாழ 1170 ஆண்டுகள் இந்த தேசத்தை இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியிலும் முஸ்லீம்களுடைய ஆட்சியை தனித்தனியாக கணக்கெடுத்து பார்த்தால், ஹைதராபாத்திலே நிஜாம்கள் என்ற முஸ்லீம்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆற்காடு பகுதியிலே நவாபுகள் என்ற பெயரில் முஸ்லீம்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். பீகாரிலே ஷெர்ஷாக்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளை முகலாயர்கள் இணைத்து அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான கில்ஜி வம்சத்தை சார்ந்தவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். பல்வேறு முஸ்லீம் பிரிவினர்கள் இந்த தேசத்தை ஆண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்சி முறை ஆண்ட காலங்கள் அனைத்தையும் தொகுத்து பார்த்தால் ஏறத்தாழ 1170 ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆண்ட மகிழ்ச்சிக்குரிய ஒரு சமூகம் என்று சொல்லிக் கொள்வதிலே முஸ்லீம் சமுதாயம் மட்டும்தான் முதலிடத்திலே இருக்கிறது. அந்த அளவிற்கு ஆண்ட ஆட்சி காலம் எப்படி இருந்தது, ஆள்வது பெரிதல்ல, ஆண்ட காலம் எப்படி இருந்தது என்று பரிசீலித்து பார்த்தால் ஏறத்தாழ 1200 ஆண்டுகள் ஆட்சி செய்த பொழுதும் கூட இந்த தேசத்திலே வாழ்ந்த ஒட்டுமொத்த சமுதாயமும், குறிப்பாக சொல்வதாக இருந்தால் முஸ்லீம் அல்லாத மக்கள் தான் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையாக வாழ்கிறவர்கள். இன்றைக்கு மட்டுமல்ல, அன்றிலிருந்து அதுதான் நிலைமை. இன்று இருப்பதை விட அதிகமான மக்கள் தொகையிலே முஸ்லீம் அல்லாத மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே கூட இத்தனை நீண்ட நெடிய காலம் முஸ்லீம்கள் ஆண்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தை விட்டு முஸ்லீம்கள் விரட்டப்பட வேண்டும், இஸ்லாமியருடைய ஆட்சியை துடைத்து எறிய வேண்டும், அவர்கள் அந்நிய தேசத்திலிருந்து இந்த நாட்டிற்குள்ளே புகுந்து விட்டார்கள், அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று முஸ்லீம் சமூகத்தின் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படாத காலகட்டம் நாடு விடுதலை அடைவதற்கு முந்தைய காலகட்டம். இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த தேசத்திலே கடைசியாக வெளியிலிருந்து ஆக்கிரமிக்க வந்தவர்கள் என்று சொல்வதாக இருந்தால் ஆங்கிலேயர்களை சொல்லலாம். ஆங்கிலேயர்கள் இந்த தேசத்திற்குள்ளே அடியெடுத்து வைத்து 200-250 ஆண்டுகளுக்குள்ளாக ஒட்டுமொத்த இந்திய தேசமும் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தது, களத்திலே இறங்கி போராடியது. ஆங்கிலேயர்களிடத்திலே ஆயுதம் இருந்தது,
நவீன ரக துப்பாக்கிகள் இருந்தது, பெரிய பெரிய பீரங்கிகள் இருந்தது. அப்படிப்பட்ட ஆயுதங்களோடு இந்த தேசத்தை அதிகாரம் செய்து கொண்டிருந்த ஆங்கிலேயர்களை 200-250 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய மக்கள் விட்டு வைத்திருக்கவில்லை. அவர்களை விரட்டி அடிப்பதற்காக அத்தனை பேரும் ஒன்று திரண்டார்கள். எதிர்ப்பதற்கு தேவையான நவீன ரக ஆயுதங்கள் இல்லாவிட்டாலும் கூட கைகளில் கிடைக்கிற பொருட்களை எல்லாம் அவர்கள் ஆயுதங்களாக பயன்படுத்தினார்கள். கற்களையும் தடிகளையும் கொண்டு ஆங்கிலேயர்களை விரட்டினார்கள். எப்படியெல்லாம் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ எல்லா விதமான வழிமுறைகளையும் பயன்படுத்தி ஆங்கிலேயர்களுக்கு நெருக்கடி கொடுத்து 250 ஆண்டுகளுக்குள்ளாக வந்தவர்களை தங்களுடைய சொந்த தேசத்திற்கு அனுப்பி வைத்த பெருமைக்குரியவர்கள் இந்திய தேசத்தினுடைய முன்னோர்கள். அப்படி 250 ஆண்டுகளுக்குள்ளாகவே அவர்களுடைய கொடுமையை பார்த்து பொறுக்க முடியாமல் விரட்டி அடித்தவர்கள் உண்மையிலே முஸ்லீம்கள் அப்படிப்பட்ட கொடுமையை செய்திருந்தார். 1000 ஆண்டுகளுக்கு அவர்களை இந்த நாட்டிலே ஆட்சி செய்ய விட்டிருப்பார்களா? வாய்ப்பே இல்லை. இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம்கள் ஆட்சி செய்த காலத்தில் அவர்களிடத்திலே இந்திய மக்களிடத்தில் என்ன ஆயுதங்கள் இருந்ததோ அதுதான் அவர்களிடத்திலே ஆயுதமாக இருந்தது. அம்பு வைத்திருந்தார்கள், வாள்களை வைத்திருந்தார்கள், கேடயங்களை வைத்திருந்தார்கள், குதிரைகளில் வந்து சண்டையிட்டார்கள், கத்திகளையும் தடிகளையும் கொண்டு வந்தார்கள். இதுதான் அன்றைக்கு இருந்த அதிகபட்ச ஆயுதம். மக்களுடைய எண்ணிக்கை மட்டுமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற போர் முறை முஸ்லீம்கள் இந்த தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது இருந்த நிலை. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டிற்குள்ளே வருகிற பொழுது எண்ணிக்கை மட்டுமே தீர்மானிக்காது வெற்றி தோல்வியை. லட்சக்கணக்கான பேர் ஒரு இடத்துல இருந்தாலும், ஒரு 100 பேர் இன்னொரு அணியிலே இருந்தாலும், 100 பேர் இருக்கிற அணியிலே நவீன ரக ஆயுதங்கள் இருந்தால், ஒரு பீரங்கி இருந்தால், ஒரு குண்டு போடுகிற ஆற்றல் இருந்தால் ஒற்றை குண்டிலே 1,00,000 பேரை காலி செய்துவிட முடியும். எண்ணிக்கையை கொண்டு வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியாது என்ற நிலை ஆங்கிலேயர்களின் காலத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட நிலையிலையும் அவர்களை விரட்டி அடித்தார்கள். முஸ்லீம்கள் ஆட்சி செய்த காலத்தில் அந்த மாதிரி எந்த நிலையும் கிடையாது. ஆனாலும் முஸ்லீம்கள் அவங்களை விரட்டல, அவங்களுக்கு எதிராக போர் புரியல. இந்த நாட்டில் நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் அவர்களுக்கு எதிராக கிளர்ந்து எழவில்லை. அது சொல்லுகிற செய்தி என்ன? முஸ்லிம்கள் இந்த தேசத்தை அவ்வளவு உயிருக்கு உயிராக நேசித்திருக்கிறார்கள், இந்த தேசத்திற்கு நல்லாட்சியை வழங்கி இருக்கிறார்கள், இந்த தேசத்து மக்களுக்கு அமைதியை வழங்கி இருக்கிறார்கள். தன்னுடைய தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சமூகமும் ஒரு நாட்டு மக்களும் விரும்புவார்களோ அப்படித்தான் இந்த தேசத்தை ஆண்ட முஸ்லிம்களில் பெரும்பான்மையானவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால்தான் சின்னஞ்சிறிய சமூகமாக இருந்து கொண்டு பெண்ணம்பெரிய சமூகத்தை நீண்ட நெடிய நாட்களுக்கு அவர்களால் ஆட்சி புரிய முடிந்தது என்ற வரலாற்றை பார்க்கிறோம். அந்த அளவிற்கு நீண்ட நெடிய காலம் ஆட்சி செய்து மக்களுடைய மனதிலே இடம் பிடித்தவர்கள் இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தலைவர்கள், மன்னர்கள், அதிகாரிகளாக இருந்தவர்கள். எந்த அளவிற்கு அவர்களுடைய நடவடிக்கை இருந்தது என்று சொன்னால், முஸ்லிம் அல்லாத மக்கள் அதிகமாக வாழுகிற பகுதி என்கிற காரணத்தினால் அவர்களுடைய மத வழிபாடுகளை எந்த அளவிற்கு நேர்மையாக முறையாக செய்ய முடியுமோ அதற்குரிய எல்லா வாய்ப்புகளையும் திறந்து கொடுத்தார்கள். பாபர் மசூதி பிரச்சனை பல வருடமா ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இந்த பாபர் மசூதியினுடைய பிரச்சனையில பாபர் அநியாயமாக ராமருடைய பிறந்த இடத்திலே இருந்த கோவிலை இடித்து விட்டார் என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சுதான் வருஷம் 50 வருஷமா பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா உண்மை வரலாறு வேற. அங்க எந்த கோயிலும் கிடையாது. ராமர் அங்கதான் பிறந்தார் என்பதற்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது. நீதிமன்றத்தில் தீர்ப்பளித்தவர்கள் கூட எந்த ஒரு ஆதாரத்தை வச்சு தீர்ப்பு கொடுக்கல. அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தார்களே, இந்துக்களுக்கு ஒரு பாகம் வச்சுக்கோங்க, முஸ்லிம்களுக்கு ஒரு பாகம் வச்சுக்கோங்க என்று தீர்ப்பு கொடுத்தவர்களிடத்திலே கூட அவர்கள் அது இந்து கோவிலாக இருந்தது, இன்னென்ன ஆதாரங்கள் இருக்கிறது, எனவே சட்டப்படி அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று எந்த ஒரு குறிப்பையும் அவர்கள் வெளியிடவில்லை. மாறாக அப்படி சில பேர் நம்புகிறார்கள் என்று நம்பிக்கையை ஆதாரமாக வைத்துத்தான் அவர்களுடைய தீர்ப்பை கூட கொடுத்திருக்கிறார்கள். எந்த சான்றும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. ஒருவேளை ஒருவர் ஒரு இடத்திலே பிறந்தார் என்று சொன்னால் அதற்காக அந்த இடத்தை அவருக்கு வழங்கிவிடவும் முடியாது, அது வேற செய்தி. ஒருத்தர் புனிதமாக மதிக்கப்படுகிற ஒரு தலைவர் ஒரு இடத்திலே பிறந்தார் என்பதற்காக அந்த இடத்தை அவருக்கு சொந்தமாக்க முடியுமா? அப்படி பார்த்தால் இன்றைக்கு தனியாரில் கட்டி வைத்திருக்கிற மருத்துவமனைகளில் இருந்து அரசாங்க மருத்துவமனை வரைக்கும் ஏராளமான பேருக்கு பங்கு போட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்? மருத்துவமனையில தான் ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் அங்கதானே பிறக்குது. அப்ப எல்லாரும் பங்கு கொடுன்னு கேட்டா எழுதி கொடுப்பார்களா?
அதற்குரிய நியாயம் இருக்கிறதா? இல்லவே இல்லை, முடியவே முடியாது. இது ஒரு புறத்திலே இந்த சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள நான் போகல. நான் சொல்ல வருகிற செய்தி என்ன, இந்த பாபர் அந்த முகலாயருடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் வரலாறு என்று எழுத துவங்கினார். இந்திய மன்னர்களுடைய வரலாற்றிலே வரலாற்று ரீதியாக ஆவணங்களோடு குறிப்புகளோடு சரித்திர சான்றுகளோடு கிடைக்கப்பெறுகிற வரலாறு இந்திய முஸ்லீம்களுடைய வரலாறு தான். இந்த தேசத்திலே முஸ்லீம் இல்லாத பல மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அந்த மன்னர்களுக்கெல்லாம் தெளிவான வரலாற்று ரீதியான ஆதாரங்கள் கிடையவே கிடையாது. சிலதுக்கு கிடைக்குது, பலருக்கு கிடைக்காது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஆனந்த விகடன் பத்திரிகையில் சில வருடங்களுக்கு முன்னால் எழுத்தாளர் மதன் ஒரு புத்தகம் குறித்து எழுதியிருந்தார். முகலாயருடைய வரலாற்றிலே வந்தார்கள் வென்றார்கள் என்ற தலைப்பிலே ஒரு புத்தகமே எழுதியிருந்தார். ஆனந்த விகடன் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. விஐபி கேள்விங்கிற பேர்ல இறையன்பு ஐஏஎஸ் அந்த கேள்வியை கேட்கிறார். அவர் சொல்றாரு, நீங்க ஒரு அழகான புத்தகம் எழுதியிருக்கிறீங்க, முகலாயருடைய வரலாறு அற்புதமாக சொல்லி இருக்கிறீங்க. இத மாதிரி முஸ்லிம் அல்லாத இந்த தேசத்தினுடைய இந்து மன்னர்களுடைய வரலாறுகளை நீங்க எழுதணும், தமிழகத்தினுடைய சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய வரலாறுகளை நீங்க எழுதணும் என்று சொல்லி ஆனந்த விகடன் பத்திரிகையில ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அந்த கேள்விக்கு மதன் பதில் எழுதுறாரு. எழுதும் போது சொல்லுகிறார், இது முஸ்லிம்கள் எழுதியது கிடையாது. ஏதோ தௌஹீத் ஜமாத்துடைய நிர்வாகிகளோ சுன்னத் ஜமாத்துடைய நிர்வாகிகளோ முஸ்லிம் அமைப்பினுடைய பிரதிநிதிகளோ எழுதிய பதில் இல்ல. இந்து மதத்தை சார்ந்த ஒரு எழுத்தாளர் பதில் எழுதுகிறார். இந்த நாட்டிலே வாழ்ந்த இந்து மன்னர்களுடைய வரலாற்றை எழுத வேண்டும் என்று முடிவெடுத்தால் கற்பனைகளையும் கதைகளையும் மட்டும்தான் எழுத வேண்டும், சரித்திர சான்றுகளோடு ஆதாரங்களோடு ஏற்க தகுந்த வரலாற்றை சரித்திரத்தை பதிவு செய்ய முடியாது என்று எழுதுகிறார். சொல்லிட்டு அவரே காரணம் சொல்றார். ஏனென்றால் முகலாய மன்னர்களிடத்திலே சரித்திரத்தை எழுதுகிற பழக்கம் இருந்தது. அவர் காலத்திலே பல பேர் எழுத்தாளர்களாக இருந்து சரித்திர பதிவுகளை மேற்கொண்டார்கள். ஆனால் இந்து மன்னர்கள் தங்களுடைய உண்மை நிலவரத்தை சொல்லாமல் சரித்திரம் என்ற பெயரிலே மிகைபட பேசினார்கள். எழுதுறது பேசுறது மன்னரை பத்தி சொன்ன எல்லாமே அறிவை கொண்டு யோசிச்சா நடக்கவே நடக்காது, அப்படிதான் எழுதி வச்சிருக்கான். சொல்லிட்டு அவர் சாம்பிள் சொல்றார். உதாரணமாக சொல்லுகிற பொழுது, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி வல்லல், மேற்கோள் காட்டுறார். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி வல்லல், இவன் மன்னனா மடையனா கேட்கிறார் அவர். முல்லை என்பது ஒரு கொடி, அது ஒரு செடி. செடி வளரணும். செடி எப்படி? அது படர்ந்து வளர்கிற ஒரு செடி. படர்ந்து வளர்கிற செடி வளரணும்னா ஒரு சின்ன குச்சியை நட்டு வச்சா போதும், அதில் அப்படியே சுத்தி 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 படர்ந்து வெளியில வந்துடும். அதை தாண்டி ஒரு பில்டிங் கிடைச்சிச்சுன்னா பில்டிங்ல ஏறிடும். ஒரு கம்பி இருந்தா கம்பி மேல ஏறிடும். ஒரு ஆளு பக்கத்துல 2 நாளைக்கு நின்று அவர் மேல ஏறிடும். படர்ந்து செல்வதற்கு ஒரு குச்சி போதும். ஒரு சின்ன குச்சியை கொடுத்தா போதும், அது தானா வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதுக்கு போய் அரசாங்கத்துடைய செலவிலே செய்யப்பட்ட பல மரங்களை வெட்டி தயார் செய்யப்பட்ட ஒரு மரத்துக்காக ஒரு செடிக்காக பல 100 மரங்களை வெட்டி செய்யப்பட்ட தேரை கொண்டு போய் ஒருத்தர் நிப்பாட்டி இருக்கிறாம்னா இது ஓஞ்சொத்தனை நிப்பாட்டி அவர் கேட்கிறார். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இது உண்மை இல்ல, நம்புற மாதிரி இல்ல, சும்மா அவனை பத்தி புகழணும், மிகைபட எழுதணும், அதுக்காக வேண்டி எழுதி வச்சிருக்கிறாரே தவிர இப்படி ஒரு சாதாரண மனுஷன் செய்ய மாட்டானே, ஒரு மன்னர் செய்திருப்பாரா? இது மாதிரி நிறைய லிஸ்ட் போடுறார். மயிலுக்கு போர்வை போர்த்திய மன்னர் அப்படின்னு ஒரு பட்டியல போடுறார். மயிலுக்கு போய் என்ன போர்வை போத்துறாருன்னு குளிர்ல நடுங்குச்சா? ஓண்ட வந்து கேட்டுச்சா? அது குளிர்ல எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும், வெயிலிலே எப்படி தம்மை பாதுகாத்துக் கொள்ளணும், அதற்கு தகுந்த உடல் அமைப்போடு தான் இறைவன் மிருகங்களை படைக்கிறார். குளிர் பகுதியாக இருந்தால் அதற்கு தகுந்த முறையிலே மிருகங்கள் படைக்கப்படுகின்றன. வெப்ப பகுதியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரியான முறையில விலங்குகளை இறைவன் படைக்கிறான். அதுக்கு யாரும் போர்வை போத்த கூடாது. போத்துனா அதுக்கு டிஸ்டர்ப், அதுக்கு நல்லது கிடையாது. போர்வை போத்துவது என்பது விலங்குகளுக்கு அதுக்கு எந்த பயனையும் தராது, இடையூறைத்தான் தரும். மயிலுக்கு போய் போர்வையை போத்துற எப்படி நம்ப முடியுது? அடுத்து முக்கியமாக ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறார். எல்லா மன்னர்களும் போரிட்டு இருக்கிறார்கள், போரிலே பல நேரங்களில் ஜெயித்திருக்கிறார்கள், சில நேரங்களில் தோற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு மன்னராலும் எழுதப்பட்ட கல்வெட்டுகளை எடுத்து பார்த்தால் அதிலே அந்த மன்னன் யாரிடத்திலே போட்டியிட்டு தோற்று போனானோ தோற்று போன வரலாறு அந்த மன்னரால் எழுதப்பட்டதே கிடையாது.
நான் ஒரு மன்னர் வச்சுக்குவோம், உதாரணத்துக்கு ஒரு இந்து மன்னர் இந்த நாட்டில் ஆட்சி செஞ்ச முன்னாள் மன்னர் வச்சுக்குவோம், தமிழ் மன்னர். நான் என் பகுதியில் எழுதி இருக்கிற கல்வெட்டுல என்ன இருக்கும்னு கேட்டா, நான் எங்க எல்லாம் ஜெயிச்சோ அது மட்டும் தான் இருக்கும். எங்க போய் அடி வாங்கினேன், எங்க போய் தோத்துட்டு வந்தேன், அந்த லிஸ்டே இருக்காது. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இன்னொரு மன்னனுடைய கல்வெட்டை பார்க்கும் பொழுது இந்த மன்னன் அவன் ஜெயிச்சது அவன் எழுதி வச்சிருப்பான, ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி பார்த்தா தெரியுது, அடே இவன் அவன்கிட்ட தோத்துருக்கான்றது இப்பதான் தெரியுது. அடுத்தவன் கல்வெட்டை படிக்கும் போது இவனுடைய தோல்வி தெரிஞ்சிரும்ல, அவன் ஜெயிச்சிட்டான்றது படிக்கும் பொழுது. அப்படியானால் உண்மையான வரலாற்றை எழுதுவதற்குரிய வாய்ப்பு தமிழகத்தினுடைய முந்தைய மன்னர்களுடைய விஷயத்தில் கிடைக்கவில்லை, முகலாயருடைய விஷயத்திலே கிடைக்கிறது. அந்த வகையில் பாபருடைய நிலை என்ன? அவரே ஒரு பெரிய எழுத்தாளர். பாபர் நாமா என்ற பெயரில் தன்னுடைய சரிதத்தை தானே தன்னுடைய கைப்பட எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார். தன்னுடைய பணியாளருக்கு சொல்லி அதை எழுத வைத்திருக்கிறார். அவர் எழுதி சென்ற பாபர் நாமா என்ற அவருடைய அந்த சரித்திர குறிப்பு இன்றைக்கும் இந்திய அரசுடைய ஆவண காப்பகத்திலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து அவர் மேற்கோள் காட்டுகிறார். என்ன மேற்கோள் காட்டுகிறார்? தன்னுடைய மகன் ஜஹாங்கீருக்கு பாபர் எழுதி வைத்த உயில் அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன உயில் எழுதுறாரு? மகனே, நீ எனக்கு பிறகு ஆட்சி செய்ய போற இந்த இந்தியா இருக்கிறதே, இந்த பூமி இந்து சமுதாய மக்கள் அதிகம் வசிக்கிற ஒரு பூமி. அங்க இந்துக்களுக்கு விரும்பாத எந்த காரியத்தை நீ செஞ்சிடாத. குறிப்பாக பசுவை அறுத்து உண்பதை நீ குறைத்துக்கொள், பசுமாட்டை சாப்பிடாத. இஸ்லாமிய மார்க்கத்திலே பசு உண்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆடு, மாடு, கோழி, ஒட்டகம் போன்ற பிராணிகளை சாப்பிடுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு பிராணியை பாபர் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார், நீ பசுக்கறியை சாப்பிடாத. என்று கேட்டா, நீ ஒரு பெரும்பான்மையாக இந்துக்கள் வசிக்கிற ஒரு நாட்டுக்கு மன்னராக இருக்கிறாய். அந்த மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்து விட்டால் இந்த நாட்டில் நீண்ட நெடிய நாட்களுக்கு உன்னால் ஆட்சி செய்ய முடியாது. எனவே இதை நீ கவனத்தில் கொள் என்று தன்னுடைய மகனுக்கு கடைசி நேரத்திலே பாபர் எழுதி வைத்த உயில் இன்றைக்கும் ஆவண காப்பகத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த தேசத்திலே இருந்த மற்ற மக்களை எந்த அளவிற்கு அவர்கள் சகித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். மற்றவருடைய வழிபாட்டிற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். மற்றவருடைய நம்பிக்கையை எந்த அளவிற்கு மதித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அது மதிக்க வேண்டுமா வேண்டாமாங்கிறது தனி விவாதம். ஆனால் செய்தார்களா இல்லையா? செய்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் முஸ்லிம் அல்லாத மக்களை பார்த்து 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 அவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்ததன் விளைவாகத்தான் 1170 ஆண்டுகள் இந்த தேசத்திலே அவர்கள் ஆட்சி செய்த பொழுதும் அவருடைய ஆட்சி மேலும் நீடித்திருக்க வேண்டும் என்று இந்திய தேசத்து மக்கள் விரும்பினார்கள். கடைசியாக ஆங்கிலேயர்களோடு சண்டை நடந்ததே, போர் நடந்ததே, முகலாயருடைய ஆட்சி பறிக்கப்படுகிறது, இந்திய ஆங்கிலேயருடைய கைகளில் போகிறது. முகலாயருடைய கடைசி அந்த வம்சத்தினுடைய கடைசி ராஜாவாக மன்னராக இருந்த பகதூர் ஷா உயிரோடு இருக்கிறார். அவர் இருக்கிற காலத்திலே அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு விட்டது. ஒரு அடிமையை போல ஆங்கிலேயர்களால் அவர் நடத்தப்படுகிறார். ஆனாலும் முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய கடைசி வாரிசு பகதூர் ஷா டெல்லியில உயிரோடு இருக்கிறார். போராட்டம் தீவிரமடைகிறது, கடுமையாக போராட்டம் நடைபெறுகிறது. அப்படி போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்திலே இந்தியாவிலே இருக்கிற முக்கியமான தலைவர்களும் பொதுமக்களும் பகதூர் ஷாவை சந்தித்து நீங்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அவரும் கையில் எடுக்கிறார், போராட்டத்தை வழிநடத்துகிறார், பல்வேறு நாடுகளில் உதவி கேட்கிறார், அந்த போராட்டத்தை திறம்பட கொண்டு செல்லுகிறார். சிப்பாய் புரட்சி என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிற புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் அந்த பகதூர் ஷா. மீரட் என்ற பகுதியிலே ஆங்கிலேயருடைய ராணுவ தலைமையகம் இருந்தது. சிப்பாய்களை தூண்டிவிட்டு போர் வெடிக்குது, புரட்சி வெடிக்கிறது. அங்கிருக்கிற ஆங்கிலேயர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. துண்டக்காரன் துணியக்காரன் எல்லா பையனும் ஓடுறான். மீரட்டிலே பற்ற வைக்கப்பட்ட தீ பக்கத்திலே இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் செல்லுகிறது. உத்தரப்பிரதேசம் முழுக்க பரவுகிறது, டெல்லியிலே பரவுகிறது, ராஜஸ்தானுக்கு பரவுகிறது. ஆங்கிலேயர்களுடைய தலைமையகம் எங்கெல்லாம் இருந்ததோ எல்லா இடங்களுக்கும் பரவு. கடைசியில் ஒரு கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் தோற்று போனார்கள்.
ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டம் வருகிறது என்ற நிலை ஏற்படுகிறது. அங்கே தலைவராக மன்னராக ஒட்டுமொத்த இந்திய பிரஜைகளும் இந்து சமுதாயத்தை சார்ந்த ராணுவ வீரர்களும் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த ராணுவ வீரர்களும் அத்தனை பேரும் சேர்ந்து கொண்டு தங்களுக்கான தலைவராக தேர்வு செய்யப்பட்டு அரியணையிலே அமர்த்தப்பட்டவர் இந்த பகதூர் ஷா. உண்மையில முஸ்லிம் மன்னர்கள் கொடுமை செஞ்சிருந்தா, இந்துக்களை அநியாயமா துன்புறுத்தி இருந்தா, இந்த நாட்டில் அவர்கள் நல்லாட்சியை தராமல் போயிருந்தால் ஆயிரக்கணக்கான இந்து சிப்பாய்கள் ஒரு முஸ்லிம் தலைவரை இந்த தேசத்துடைய மன்னராக தங்களின் தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பார்களா? வாய்ப்பே இல்லை. இதுவெல்லாம் எதை காட்டுகிறது? முஸ்லிம்கள் இந்த நாட்டை ஆண்ட பொழுது அற்புதமாக ஆட்சி செய்திருக்கிறார்கள், மக்களுடைய அபிமானத்தை பெற்றிருக்கிறார்கள். அனைத்து மக்களும் அவர்கள்தான் தங்களுக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் திண்டுக்கலுக்கு பொருத்தமான செய்தி. கடந்த 2-3 மாசமா எங்க பார்த்தாலும் திப்பு சுல்தானுடைய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. திப்பு சுல்தானுக்கு மணிமண்டபமா, மதவெறியனுக்கு மணிமண்டபமா, என்னவெல்லாமோ கேட்டு நோட்டீஸ் போஸ்டர். வக்ஃபு சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக வேண்டி திண்டுக்கல்ல திப்பு சுல்தானுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு திண்டுக்கல் மக்கள் இடம் கொடுக்க மறுக்கிறார்கள் என்ற செய்தியை பதிவு செய்வதற்காக இடம் தர வேண்டிய அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் எங்க போனா இடம் இல்லைன்னு சொல்லுவானா அங்க போய் சொல்லு, இந்த இடத்தை தர்றியா திப்பு சுல்தானுக்கு, தரமாட்டோம். உடனே மறுநாள் பேப்பர்ல செய்தி, திப்பு சுல்தானுக்கு மணிமண்டபம் கட்டலாமா கூடாதா? 2வது வர்றேன், ஓடிக்கிட்டு இருக்கிற அரசியலை சொல்லுகிறேன். கட்டக்கூடாது என்று திப்பு சுல்தானுக்கு கட்டுவதற்கு திண்டுக்கல் மக்கள் எதிர்ப்பு. உடனே அடுத்த ஏரியா, எந்த ஏரியாவில் எதிர்ப்பாங்களோ அந்த ஏரியாவை தேடி போய் உடனே அங்க ஒரு பேச்சு, இங்க இடம் தாங்களே அதெல்லாம் தர முடியாது. மக்களுடைய சொந்த இடத்தை கேட்ட யாரு தான் தருவா? ஒரு சமூகத்திற்கு சொந்தமான இடத்தை கேட்ட யாரு தான் தருவா? ஏன் முஸ்லீம்கள், முஸ்லீம் தலைவர் தான, மன்னர் தான் அந்த ஆளு, அந்த மன்னருக்கு முஸ்லீம்கள் இடம் தர்றதுக்கு ரெடிங்கிறமா? ஏன்பா வக்ஃபு சொத்தை கேட்கிற? அரசாங்க நிலத்தில் எடுக்க வேண்டியதானே, புறம்போக்கு இடத்துல எடுக்க வேண்டியதானே? வக்ஃபு சொத்து தான் அதுக்கு இருக்குதா என்று கூட கேள்வி கேட்கிறோமே, என்ன அர்த்தம்? இது இயல்பான ஒண்ணு. அப்ப இந்த மாதிரி கடந்த சில மாதங்களாக திப்புவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் மற்ற எல்லா ஊர்களை விட திண்டுக்கல்லிலே பெரிய அளவில் ஓடிக்கொண்டிருக்கிறது. கேட்ட திப்பு மதவெறியர், இந்த சங்க பரிவார கூட்டங்கள் செய்து வருகிற பிரச்சாரம், இந்திய தேசத்தினுடைய அவமான சின்னம். அவர் என்ன செய்தார்? திப்புவுடைய நிலை வரலாறு என்ன தெரியுமா? வரலாறு படித்து விட்டு விவாதத்திற்கு வா. திப்புவை கொடியவராக சித்தரிக்கிறீர்களே, இந்திய அரசியல் சாசன புத்தகத்தை எடுத்து பாருங்கள். இந்தியாவிலே கௌரவிக்கப்பட வேண்டியவர்களுடைய பட்டியலிலே திப்பு சுல்தானுடைய பெயர் மட்டுமில்லை, அவருடைய உருவப்படத்தை பொறித்து கௌரவப்படுத்தப்பட வேண்டியவரின் பட்டியலில் இந்திய அரசியல் சாசன சட்டம் திப்பு சுல்தானை சேர்த்து வைத்திருக்கிறது. 2000 2015 வந்து நின்னுக்கிட்டு திப்பு சுல்தான் மதவெறியரு, திப்பு சுல்தான் இந்து விரோதி, திப்பு சுல்தான் இந்தியாவிற்கு அவமான சின்னம் என்று பேசுகிறீர்களே, உன் அப்பம் பாட்டம் முப்பாட்டை எல்லாம் சேர்ந்து அரசியல் சாஸ்திரத்திலே எழுதி வச்சிருக்கிறான். திப்பு சுல்தான் இந்த தேசத்திலே கொண்டாடப்பட வேண்டிய வீரன் என்று எழுதி வைத்திருக்கிறான். அப்படி என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல நேரா போய் பெரியாரு ஜாதி மதத்தை தூக்கி பிடிக்கிற அரசியல் சாசன சட்டத்தை தீயிலிட்டு கொளுத்தினாரே, அது மாதிரி தைரியம் இருந்தா நீ கொளுத்து. புத்தகத்தை எடுத்துட்டு வந்து எரி, நான் இதை ஏத்துக்கலன்னு சொல்லுவியா? நீ தான் தேசப்பற்ற மொத்தமா குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்க, எப்படி பேசுவ? அவர் என்ன செய்தார்? அவருடைய வரலாறு என்ன? திண்டுக்கல் வரைக்கும் அவருடைய ஆட்சி விரிந்து பறந்து இருந்ததே. அன்றைக்கு திண்டுக்கல்லில் வாழ்ந்த மக்கள் அவரை எதிர்த்தார்களா? அவரோடு சண்டையிட்டார்களா? அவருடைய ஆட்சி சரியில்லை என்று சொன்னார்களா? இந்து சமுதாய மக்களால் இந்து மக்களுடைய கோவில்களில் கொள்ளையடிக்கப்பட்ட சிலைகளை மீட்டு கொண்டு வந்து கோவில்களுக்கு திருப்பி கொடுத்தவர் திப்பு சுல்தான் என்று வரலாறு சொல்கிறது. திப்பு சுல்தானை தூக்கி பிடிக்கணும்ன்ற கட்டாயம் எங்களுக்கு கிடையாது.
ஆனாலும் நீங்கள் பொய் பேசுகிறீர்கள், உண்மையை மறைக்கிறீர்கள். இன்று வாழுகிற முஸ்லிம்களை அசிங்கப்படுத்துவதற்காக கடந்த கால வரலாற்றை திருக்கிறீர்கள் என்பதற்காக நான் சொல்றேன். எத்தனை கோவில்களில் இந்து மக்களே கொள்ளையடித்தார்கள். அந்த கோவில்களுக்குள்ள போய் இந்துக்களோடு சண்டையிட்டு கோவில் சிலையை மீட்டு கொண்டு வந்து கொடுத்ததற்கு வரலாறு இருக்கிறது. மறுக்கவே முடியாது. தெளிவான கல்வெட்டு சான்று இருக்கிறது. அரிய ஆவண நூல்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றதுல யாருக்காவது மாற்று கருத்து இருந்தா, இல்ல நீ சொல்றது பொய், திப்பு அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு பேச விரும்பினால் தாராளமாக எங்களோடு விவாதிக்க வரலாம். நாங்கள் உங்களை விவாதத்திற்கு அழைக்கிறோம். பேசிக்கலாம். மக்கள் மன்றத்தில் பொது விவாதம் நடத்துவோம். அதுல ஒன்றும் பயம் கிடையாது. உங்களை மாதிரி நாங்க போகிற போக்குல கதைகளையும் கற்பனைகளையும் அவிழ்த்து விட்டு செல்லுகிறவர்கள் கிடையாது. இன்னும் சொல்வதாக இருந்தால், ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையிலே மைசூர் போர் நடந்து கொண்டே இருக்கிறது. முதல் மைசூர் போர், இரண்டாம் மைசூர் போர், மூன்றாம் மைசூர் போர் என்று மைசூரிலே ஆங்கிலேயருக்கும் திப்புவுக்கும் இடையிலே கடும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. போர் நடைபெற்றுக் கொண்டிருக்க நேரத்தில் மைசூருடைய எல்லா கோவில்களிலும் ஒரு யாகம் நடத்தப்பட்டது. யாகத்துக்கு பேரு சத்துரு சம்ஹார யாகம். சத்துரு சம்ஹார யாகம்னா என்ன? எதிரிகளை அழிக்கும் யாகம்னு அர்த்தம். அதுக்கு பேர் எதிரி அழியணும், நம்ம ஆளு ஜெயிக்கணும் அப்படின்றது அந்த யாகத்துடைய பேர். பிராமணர்களும் வேதம் படித்தவர்களும் இந்து மதத்திலே நம்பிக்கை உடையவர்களும் கோவில்கள் அனைத்திலேயும் கூடி நின்று எல்லாத்திலையும் யாகம் நடக்கிறது. தனாய்க்கன் கோட்டை என்ற பெயரிலே ஒரு புத்தகத்தை திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. அவர் சொல்றார், எல்லா கோவில்களிலும் சத்ரு சம்ஹார யாகம் நடந்தது. எதற்கு தெரியுமா? ஆங்கிலேயன் என்ற எதிரி அழிய வேண்டும், திப்பு என்ற நம்மவன் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா இந்து கோவில்களிலேயும் அவருடைய வெற்றிக்காக யாகம் செய்யப்பட்டது, நடத்தப்பட்டது என்று வரலாற்றிலே எழுதுகிறார். இந்துக்களுக்கு எதிராக நடந்ததால் தான் இந்து கோவில்கள் அவருக்காக வேண்டி யாகம் பண்ணாங்களா? இந்துக்களை கொலை பண்ணதுக்காகத்தான், இந்து கோவில்களை இடிச்சதுக்காகத்தான் இந்து கோவில்கள் அவர் வெற்றி பெறணும் யாகம் பண்ணாங்களா? எதை காட்டுகிறது? திப்புவுடைய நேர்மையான நடுநிலையான ஆட்சியை காட்டுகிறது. அவரையே வேலூரிலே சிப்பாய் புரட்சி நடக்கிறது. வேலூர் சிப்பாய் புரட்சி வரலாற்றிலே பிரபலமாக பேசப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இந்த வேலூர் சிப்பாய் புரட்சி முடிகிறது, ஆங்கிலேயர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள், இந்தியா ஜெயித்து விட்டது என்பதை காட்டுவதற்காக வேலூர் கோட்டைக்கு முன்னால் இருந்த நீண்ட நெடிய கொடிக்கம்பத்திலே இந்திய கொடியை ஏற்றுகிறோம் என்ற பெயரில் ஒரு கொடியை ஏற்றினார்கள். அன்னைக்கு இந்தியான்னு ஒரு நாடு கிடையாது. ஏராளமான நாடுகளுடைய கூட்டாகத்தான் இந்த பகுதி இருந்துச்சு. ஏறத்தாழ 556 சமஸ்தானங்கள் இந்தியாவில். ஒவ்வொரு சமஸ்தானத்திற்கும் ஒவ்வொரு தலைவர், குறுநில ராஜா. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியாவிற்கென்று குறிப்பிட்ட தலைவன் கிடையாது, இந்தியா அனைத்திற்குமான கொடி கிடையாது, இந்தியா அனைத்திற்குமான அரசியல் சாசனம் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவை குறிப்பதற்கு எந்த ஒரு திட்டமும் கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பூமி வெற்றி அடைந்து விட்டது என்பதை காட்டுவதற்காக வெற்றி பெற்ற சிப்பாய்கள், ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்த சிப்பாய்கள் வேலூர் கோட்டைக்கு முன்னால் இருந்த அந்த நீண்ட நெடிய கொடிக்கம்பத்திலே பறந்து கொண்டிருந்த ஜாக் கொடியை, ஜாக்னா இந்த ஜாக் இல்ல, யூனியன் ஜாக், பிரிட்டிஷ்காரனுடைய கொடி, மேலே ஏறி கொடியை கிழிச்சு அறுத்து எரிந்து விட்டு ஏற்றப்பட்ட கொடி எது தெரியுமா? திப்பு சுல்தான் தன்னுடைய ஆட்சி கொடியாக எதை வைத்திருந்தாரோ அந்த கொடியை ஏற்றுகிறார்கள். ஏற்றியது யார்? முஸ்லிம்களும் இந்துக்களும் கலந்திருக்கிற சிப்பாய்கள் ஏற்றுகிறார்கள். இந்துக்களை அழிக்க வந்த மன்னரை தான் இப்படி தலையிலே தூக்கி வைத்து இந்து சமுதாயம் கொண்டாடியதா? அன்னைக்கு சேர மன்னருடைய கொடி ஏத்தலையப்பா, சோழ மன்னருடைய கொடி ஏத்தலையே, பாண்டிய மன்னருடைய கொடி ஏத்தலையே. மீசை முறுக்கி திரைப்படங்களிலேயும் நாடக வசனங்களிலேயும் நரம்புகள் சூடேறுகிற அளவிற்கு வசனம் பேசப்படுகிற வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய
சார்பில் உள்ள கொடி ஏற்றப்படலையே. திப்புடைய கொடியை தானே ஏத்துனாங்க. துரோகியா? இந்த நாட்டுடைய அவமான சின்னமா? என்ன சொல்ல வர்ற நீ? அவருக்கு மணிமண்டபம் கட்டணுமா வேண்டாமான எங்களுடைய நிலை திப்புவுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் எவனுக்கு மணிமண்டபம் கட்டாத. கெட்டி என்ன ஃபாயிதா, என்ன பிரயோஜனம்? ஒரு கெட்டடத்தை கட்டி அதுல 2 போட்டோவை வச்சு, அதுல 2 புத்தகத்தை வச்சு, அவர் பயன்படுத்தின செருப்பு, அவர் போட்டிருந்த தொப்பி, அவர் போட்டிருந்த சட்டை என்று கண்காட்சிக்கு வைப்பதால் யாருக்கு என்ன பயன்? மணிமண்டபம் கெட்டாத, அது காசுக்கு பிடிச்ச வேஸ்ட். அது திப்புவுக்கு மட்டுமல்ல, யாருக்காக இருந்தாலும் எங்களுடைய பார்வை அது. ஆனா நீ என்ன பண்ற? எல்லாத்துக்கும் கட்டணும், திப்புவுக்கு கட்டாத. ஏன்? கெட்ட மன்னர். உண்மையிலே இந்து சமுதாயம் தன்னுடைய தோள் மேல் தூக்கி வைத்து கொண்டாடியது முஸ்லிம் மன்னர்களை. 1000 ஆண்டுகளாக இவர்கள் தான் நம்மை மீட்க வந்த மீட்பர்கள் என்று கருதியது. இப்படித்தான் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் இந்திய முஸ்லிம்கள் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அதனால் தான் ஆங்கிலேயர்களின் கைகளில் இந்த தேசம் அகப்பட்டு சின்னாபின்னப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே வேறு எந்த சமுதாயமும் களத்திலே இறங்கியதை விட அதிகபட்ச தியாகத்தோடு, அதிகபட்ச உயிரை கொடுத்து, பொருளை கொடுத்து, உழைப்பை கொடுத்து இந்த தேசத்தை மீட்பதற்காக பாடுபட்டதிலே முதலிடத்திலே இருந்த சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். இதற்காகத்தான். எதுக்கு? நாம உருவாக்கின பூமிடா இது. உருவாக்கியவர்களுக்கு தான் அருமை தெரியும். மண்பாண்டத்தை செய்தவனுக்கு தான் அதை உடைகிற பொழுது ஏற்படுகிற வழி தெரியும். இந்த தேசத்தை கட்டி எழுப்பியவர்கள் முஸ்லிம்கள். கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள். தேசத்தினுடைய எல்லா இடங்களிலேயும் முஸ்லிம்களுடைய எச்சம் இன்றைக்கு மிச்சம் இருக்கிறது. மறுக்க முடியுமா? முஸ்லிம் மன்னர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ, எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ அத்தனையினுடைய மிச்சம் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு வந்திருக்கிற தந்தி பத்திரிகை எடுத்து பாருங்க, திண்டுக்கல் பதிப்புல இன்னைக்கு வந்து தினத்தந்தியில தமிழிலே கலந்திருக்கிற 1000 அரபி சொற்கள் என்ற ஒரு செய்தி. இன்னைக்கு வந்து செய்தியை சொல்றேன், பழசு இல்ல. சுமார் 1000 அரபி சொற்கள் தமிழிலே கலந்திருக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல். எப்படி கலந்தது? எங்கிருந்து கலந்தது? யாரால் கலந்தது? தமிழ் மன்னர்கள், தமிழ் அறிஞர்கள் எல்லாம் வெளிநாட்டில் போய் ஒரு 1000 வார்த்தையை தூக்கிட்டு வந்து போட்டு கலந்து வச்சுக்கன்னு கொடுத்துட்டாங்களா? இது சீனிய ரவையுமா கலந்து கொடுக்கிறதுக்கு? மக்களுடைய பேச்சோடு பேச்சாக கலந்திருக்கிறது, உயிர் மூச்சோடு மூச்சாக கலந்திருக்கிறது. எப்படி கலந்தது? எங்கெல்லாம் கலந்தது? உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நீதிமன்றங்கள். நீதிமன்றத்தினுடைய அனைத்து நடவடிக்கைகளிலேயும் அரபிக் சொற்கள் அப்படியே கலந்து கிடக்கிறது. போய் பாருங்க, வசூல் பண்றதுமா பணத்தை தரல. நீதிமன்றத்தில் அதிகமாக இந்த சொல் எல்லா இடத்திலையும் பயன்படுத்தப்படுது, நீதிமன்றத்திலையும் பயன்படுத்தப்படுது. வசூல் பண்றது. வசூல் எந்த ஊர் சொல்லு, எந்த மொழி சொல்லு? சொல்லு நீ. தமிழா? ஆமா, தமிழ்ல தானே எழுதுறோம். வானா சூனா இல்லைன்னா இப்ப தமிழ் தானே. தமிழ்ல தமிழ் அகராதியில எடு. அதனுடைய மூல வார்த்தை எது? எங்கிருந்து வந்தது? ஆரம்ப காலத்தில் இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா? அரபியர்கள், முகலாயர்கள், முஸ்லிம் மன்னர்கள் இந்த தேசத்திற்கு வருவதற்கு முன்னால் இந்த சொல் இந்த தேசத்திலே பயன்படுத்தப்பட்டதா? காட்டு பார்க்கலாம். வசூல் பண்றது, யாருடைய சொத்தாவது அவங்க எல்லை மீறி போயிட்டாங்கன்னா சொத்தை ஜப்தி பண்றது. ஜப்தி பண்றதுங்கிறான். ஜப்தி எந்த சொல்லு காட்டு? சட்டத்தை அமுல்படுத்துறது. அமுல் எந்த சொல்லு காட்டு? அமுல் பால் பவுடரா? பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்கிறோம். ரத்துங்கிறான். எந்த ஊர்ல, எந்த மொழி? இந்தியாவில் இருந்து எந்த மொழி? தமிழா? ஹிந்தியா? தெலுங்கா? கன்னடமா? கொங்கினியா? மலையாளமா? சொல்லு. இந்தியாவில் இருந்து எந்த மொழியும் அல்ல. கைது பண்ணிட்டு போறான். எந்த சொல்லு எடு? எந்த எந்த அகராதி காட்டு? ஜாமீன்ல எடுத்துட்டு வந்துட்டேன் காட்டு. முன்சிப்பு கோர்ட்டுக்கு போனேன் காட்டு. அசல் நகல் சொல்றேன். அசல் பத்திரம், அசல் எங்க காட்டு? நகல் எங்க காட்டு? மசோதாங்கிரிய காட்டு, தஸ்தாவேஜ் காட்டு, பந்தோபஸ்து காட்டு. எல்லாம் அரபி. அது சொல்லிக்கிட்டே போலாம் லிஸ்ட் பட்டியல.
எங்கிருந்து வந்தது? எப்படி வந்தது? நம்முடைய முன்னோர்கள் இந்த சிஸ்டங்களை எல்லாம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள், அவர்கள் மொழியிலே கற்றுத்தந்தார்கள். நீதிமன்றத்துடைய அனைத்து செட்டப்புகளையும் உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு இதுவே ஒரு பெரிய ஆதாரம். வக்கீலுங்கிறிய, எங்க வக்கீலு? யாருப்பா வக்கீலு? தமிழ் படித்து வழக்கறிஞர் என்கிறீர்கள், வக்கீல் என்ற சொல் எங்கிருந்து வந்துச்சு? சொல் எல்லாம் அரபி. எப்படி இந்த நீதிமன்றம்? இதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், அதுக்கு ஒரு வக்கீல் இருக்கணும், எதிர்த்தரப்பு இருக்கணும், ஆதாரங்களை வைக்கணும், இப்படிதான் தீர்ப்பு சொல்லணும் என்று உலகத்திற்கு, இந்திய தேசத்திற்கு நீதி வழங்குகிற பரிபாலனத்தை முதலாக கற்றுத்தந்த சமுதாயம் இந்த முஸ்லிம் சமுதாயம். எங்க அப்பனும் பாட்டனும் வரலன்னு வச்சுக்க, நீ ஆலமரத்தடியில சொம்பு தேடிக்கிட்டு இருக்கணும், தீர்ப்பு சொல்றதுக்கு நாட்டாமை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். மறுக்க முடியுமா வரலாற்றை? மேலிருந்து கீழ் வரைக்கும் அடுக்குகளாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறோமே. டெல்லி என்றொரு அரசவை, மாநிலங்கள் என்றொரு பிரிவினை, அங்கிருந்து கீழே மாவட்டங்கள், மாவட்டத்துக்கு கீழே பேரூராட்சி, ஊராட்சி, நகர்மன்றம், ஒன்னு ஒன்னா பிரிச்சு வச்சிருக்கிறோமே. தாலுகா, பஞ்சாயத்து, அதுல இருக்க சொற்களும் அரபி. தாலுகா அரபி, பஞ்சாயத்து அரபி, அரபியும் பாரசியும் கலந்தது பஞ்சாயத்து. एक दो तीन चार पांच मानல, அதான் பஞ்ச் ஆயிடுச்சு. பாஞ்ச் ஆயத்து பஞ்சாயத்தா மாறிடுச்சு. தாலுக்கு தாலுகா மாறிடுச்சு. சொல்லி தந்தது யார்? உருவாக்கியது யார்? இல்லைன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்து நிர்வாகம் பண்ண முடியுமா? சென்னையில் உட்கார்ந்துக்கிட்டு திண்டுக்கலை ஒரு முதலமைச்சர் நிர்வாகம் செய்கிறார் என்றால் அவருக்கு கீழே இவர், இவருக்கு கீழே இவர், இவருக்கு கீழே இவர். கலெக்டர், தாசில்தார், ஆர்ஐ, விஓஓ எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த செட்டப்புகளை கத்துக் கொடுத்தவன் அப்பம் பாட்டேன். முகலாய மன்னர்கள் காசு பணத்தை, இன்றைக்கு பணப்பரிமாற்றம் வந்திருக்கிறது. இந்த பணப்பரிமாற்றம் வரலாற்றி எல்லாம் உப்பையும் புளியையும் மூட்டையில தூக்கிட்டு அலையணும் பொருள் வாங்குறதுக்கு. என் வீட்டில் நெல் விளைஞ்சிருக்கு, வீட்டில் சமைக்கிறதுக்கு புளி தேவைன்னா காமுட நெல்லை தூக்கிக்கிட்டு கடையில் போய் புளி கடையில் கொடுத்து எனக்கு புளியை கொடுன்னு கேட்கணும், வத்த கடையில் கொடுத்து வத்தலை கொடுன்னு கேட்கணும். எப்பொழுது மாறியது? பொருளுக்கு நிகராக பணத்தை, நாணயத்தை பயன்படுத்துகிற முறை வந்தது. அப்பதான் மாறிச்சு. யாரு சொல்லி தந்தா? இந்திய தேசத்துடைய நாணயத்தின் தந்தை யார்? துக்ளக்கு, முஸ்லிம் மன்னர். இப்படி இந்த தேசத்தை உருவாக்கிய சிற்பிகள் என்கிற காரணத்தினால் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து இதனுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் வளர்த்தெடுத்த காரணத்தால் ஆங்கிலேயர்கள் இந்த தேசத்தை கொள்ளையடித்த பொழுது இந்த தேசத்துடைய சொத்துக்களை எல்லாம் வாரி சுருட்டி இங்கிலாந்திற்கு அள்ளி சென்ற பொழுது அதை பார்த்து கொண்டு கோபம் பொங்கி எழுந்தது முஸ்லிம்களுக்கு. எல்லாருக்கும் வந்துச்சு, முஸ்லிமுக்கு வந்த அளவுக்கு வரல. முஸ்லிம்கள் கொடுத்த பொருளை போல கொடுக்கல, கோடி கோடியாக கொடுத்தார்கள். அன்றைக்கு கோடி என்பதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத தொகை. லட்ச லட்சமாக கொடுத்தார்கள். காஷ்மீர் முதல் குமரி வரைக்கும் அத்தனை பகுதியில் வாழ்ந்த முஸ்லிம்களும் தங்களுடைய தேசத்தை இழந்துவிட்ட பொருளை மீட்டெடுப்பதற்காக எல்லா விதமான துயரங்களையும் அனுபவித்தார்கள். அது ஆரம்பிச்சா அது மட்டுமே போகும். அவ்வளவு செய்தி, அவ்வளவு வரலாற்று குறிப்பு, ஒன்றல்ல இரண்டல்ல. சிப்பாய் புரட்சி என்று டெல்லியிலே, மீரட்டிலே நடைபெற்றது. அப்பொழுது முஸ்லிம் சமுதாயம் மட்டுமே குறிவைத்து கருவறுக்கப்பட்டது. எத்தனை பள்ளிவாசல்கள் விற்பனைக்கு வந்தது தெரியுமா? சிப்பாய் கழகத்துக்கு பிறகு மீண்டும் பிரிட்டிஷ்காரன் வந்து எல்லாத்தையும் கைப்பற்றியதற்கு பிறகு அவர்களை அடித்து துவைத்து குறிவைத்தது முஸ்லிம்களை மட்டும்தான். வேற யாரையும் டச் பண்ணல. ஏன்? வேற எவனும் களத்துக்கு வரலப்பா, இவன் மட்டும்தான் நம்மளை எதிர்க்கிறதுக்கு வேலை செஞ்சான்னு முஸ்லிம்களை மட்டுமே குறிவைத்தார்கள். முஸ்லிம்களுடைய வாழ்விடங்களை அழித்தார்கள், முஸ்லிம்களுடைய அரண்மனைகளை தகர்த்தார்கள். குறைந்தபட்சம் அதற்கு வைக்கப்பட்டிருந்த பெயர்களையாவது மாற்றினார்கள். இன்னைக்கு டெல்லியில இருக்கிற அத்தனை பிரம்மாண்டமான கட்டிடங்களும் முஸ்லிம்களுடைய அடையாள சின்னங்கள்.
பாபர் மசூதி இந்தியாவுடைய அவமான சின்னம், அதனால இடிச்சு புட்டோம்னு இந்த சங்க பரிவாரம் கூப்பாடு போடுகிறது. ஒரு முஸ்லிம் மன்னர் கட்டிய கட்டிடம் என்ற காரணத்தினால் இவர்களுடைய மோடி எந்த கோட்டையில நின்று கொடியேற்றுகிறாரோ அந்த கோட்டையை முகலாயர்களால் கட்டப்பட்டதுதானப்பா. செங்கோட்டையை கட்டினது யாரு? இப்படி திரும்பிய பக்கம் எல்லாம் முஸ்லிம்களுடைய அடையாளம். பேரை மாற்றினார்கள், உருமாற்றினார்கள், பள்ளிவாசலை ஏலத்திற்கு விட்டார்கள். பிரிட்டிஷ்காரன் கைக்கு போன உடனே பல மாதங்களுக்கு தில்லிக்குள்ளே முஸ்லிம்கள் நுழையக்கூடாது என்று தடை விதித்தார்கள். முஸ்லிம் இளவரசர்களை, பகதூர் ஷாவுடைய வாரிசுகளை தூக்கில போட்டார்கள். தூக்கில் போட்ட சடலங்களை முறையாக அடக்கம் செய்வதற்கு அனுமதி கொடுக்காமல் தெருவிலே வீசி எறிந்து காக்கைக்கும் குருவிக்கும் அதை உணவாக மாற்றினார்கள். பகதூர் ஷா சிறை பிடிக்கப்பட்டு உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார். அவரை கைது செய்த ஹட்சன் என்ற ஆங்கிலேய அதிகாரி சிறை கம்பிகளை திறந்து கொண்டு மூடிய தாம்பூலத்தோடு பகதூர் ஷாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறார். நின்றுட்டு சொல்றாரு, நீண்ட காலமாக பாக்கி இருந்த கம்பெனியின் அன்பு பரிசு இது. அப்பமெல்லாம் இந்தியாவை ஆட்சி செஞ்சது பிரிட்டிஷ் அரசாங்கம் இல்ல, கிழக்கு இந்திய கம்பெனி. அதுக்கு பிறகுதான் கவர்மெண்ட் கையில் எடுத்துச்சு. ஹட்சன் சொல்றாரு, கம்பெனியின் அன்பு பரிசு நீண்ட நாட்களாக பாக்கி இருந்துச்சு, இப்பதான் தர்றோம், வாங்கிக்க. பகதூர் ஷாவை பார்த்து சொல்லிவிட்டு மூடி இருந்த துணியை விளக்குகிறார். உள்ளே பகதூர் ஷாவுடைய 2 பிள்ளைகளுடைய தலை இருக்கிறது. எப்படி இருக்கும்? அதை அலட்டிக்கல, போடா, என் நாட்டுக்காக வேண்டி என் பிள்ளைங்க உசுறு கொடுத்தாங்கன்னு போய்கிட்டே இருந்தார். அதை அலட்சியப்படுத்தினார். அப்ப இப்படியெல்லாம் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்களாக இந்தியாவிலே முஸ்லிம்கள் சுதந்திரத்திற்கு முன்னால் இருந்தார்கள். தன்னுடைய இழந்துவிட்ட பொருளை மீட்பதற்காக அரும்பாடுபட்டார்கள். அவர்களுக்கு நிகராக பொருளாதாரத்தை யாரும் வாரி கொடுக்க முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு அள்ளி கொடுத்தார்கள். சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி காங்கிரஸ் தலைவர்கள் வசூல் வேட்டையில் ஈடுபட்ட பொழுது திருச்சிக்கு வருகிறார். ஜமால் முகமது கல்லூரி என்று இன்றைக்கு பிரபலமாக இருக்கிற கல்லூரியினுடைய முதல்வரை சந்திக்கிறார். ஜமால் முகமது சாஹிப சந்தித்தால் வசூல் கேட்கிறாங்க. அவர் பெரிய பணக்காரரு. எத்தனை பெரிய பணக்காரராக இருந்தாலும் தான் கொடுப்பது என்ன என்பதை தெரிந்து கொடுப்பார். ராஜாஜி வந்திருக்கிறாரு, காந்தி வந்திருக்கிறாரு, இன்னும் பல தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, யாக்கூப் ஹசன் வந்திருக்கிறாங்க. எல்லார் முன்னிலையிலையும் நாட்டு விடுதலைக்காக பாடுபடுகிறோம், இதுக்காக நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும். கேட்ட உடனே ஜமால் முகமது தூக்கி கொடுத்த என்ன தெரியுமா? பணக்கட்டுக்களை அல்ல, கையெழுத்திடப்பட்ட வெற்று செக்குகளை, பிளாங்க் செக் அப்படி கிழிச்சு கொடுக்கிறார். வச்சுக்க, என் சொத்துல, என்னுடைய பணத்துல, என்னுடைய அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்துல எவ்வளவு பணம் இந்த தேசத்திற்கு தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவ்வளவு பணத்தை அதிலே நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு பிளாங்க் செக்கை கிழிச்சு கொடுக்கிறார். விவரம் அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள், காந்தி அதிலே பூர்த்தி செய்து கொண்ட தொகை எவ்வளவு தெரியுமா? 1 லட்சம். சரி, ஒரு மனுஷன் பெருந்தன்மையா தந்தா என்ன செய்யணும்? ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு 5-6 வடையை வைக்கிறாங்க, 2 சமோசா வைக்கிறாங்க, ஒரு 1/4 கிலோ காரச்சவை வைக்கிறாங்க. சரி, வந்திருக்கிறான ஒரு கண்ணியமா இருக்கட்டுமே கூட 2 வச்சா ஒன்னு விடாம வலிச்சு தொடச்சு நக்குனா. அந்த மாதிரி காந்தி என்ன பண்றாரு? கிடைச்சது புடுங்கிட்டு விட்டுருவோம். 1 லட்சம். 1 லட்சம்னா இன்றைக்கு சாதாரணமாக தெரியலாம். அன்றைக்கு 1 கிராம் தங்கத்துடைய விலை 3 ரூபாய் 4 ரூபாய் விற்கப்பட்ட காலம். 1 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை கிராம் தங்கம் வாங்கலாம் முடிவு எடுத்துக்குங்க. அப்படியானால் இன்றைக்குரிய தொகையை மதிப்பு போட்டு கணக்கு பார்த்துக்குங்க. எத்தனை லட்சங்களுக்கு ஈடானது, எத்தனை கோடிகளுக்கு ஈடானது. ஆனா அலட்டிக்கலையே, நாட்டுக்கு போகுது, போகட்டும். என் தேச விடுதலைக்காக உதவுகிறது, உதவட்டும். இப்படி நாடு சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களும் நாட்டை உருவாக்கியவர்களும் இந்த தேசத்திலே சுதந்திர இந்தியாவிற்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள், பெரியவர்கள், இந்த முஸ்லிம் மன்னர்கள்.
அப்படி இருந்த சமூகம் சுதந்திர இந்தியாவில் எப்படி மாறி இருக்கிறது? முஸ்லிம்களுடைய நிலை என்ன? அதல பாதாளத்திலே. பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக அனைத்திலேயும் பின்தள்ளப்பட்ட சமுதாயம். நமக்கு நிகராக எவரும் இல்லை. எதில? அறியாமையில, கை நாட்டில. பழங்குடியின மக்கள் கூட பெற்றிருக்கிற எழுத்தறிவை கூட முஸ்லிம்களில் கணிசமான மக்கள் பெறவில்லை என்று சொல்லுகிறது இந்தியாவிலே அமைக்கப்பட்ட பல்வேறு கமிஷன்களுடைய அறிக்கை. கை நாட்டு பேர்வழி ஜாஸ்தி. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறது இன்றைக்கு ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறது. 20 வருஷத்துக்கு முன்னாடி 10ஆம் வகுப்பு படிப்பது என்பது ஏதோ பெரிய பாதாளத்தை கடக்கிற மாதிரி. பட்டதாரிகள் இல்லை, அதனால் வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்பு இல்லாததனால் பொருளாதாரம் இல்லை. சொந்த நாட்டிலே வேலை இல்லை, பொருள் இல்லை என்ற காரணத்தினால் அயல் நாட்டுக்கு அகதிகளாக ஓடிப்போய் துன்பம் துயரங்களை அனுபவித்து திருமணம் முடிந்த சில மாதங்களிலேயே மனைவியை பிரிந்து குழந்தை பிறந்த குழந்தையினுடைய முகத்தை கூட பல வருடங்களுக்கு பார்க்காமல் துன்பப்பட்டு துயரப்பட்டு அனைத்து இன்னல்களையும் நம்முடைய சமூகம் இன்றைக்கு சந்திக்கிறது. இந்த சமூகத்திலே வேறு யாரும் இப்படி இன்னல்களை அனுபவித்ததில்லை. அனைத்திலேயும் பின்னுக்கு தள்ளப்பட்டோம். எப்படி? இந்தியாவை சுதந்திர இந்தியாவிற்கு ஆட்சிக்கு வந்தவர்களும் ஆட்சிக்கு வர துடித்தவர்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக செய்த ஒரு பொய் பிரச்சாரத்தின் விளைவாக முஸ்லிம்கள் பெரிய அளவில் பாடுபட்டிருக்கிறார்கள். அதே நிலையை இவர்களுக்கு கொடுத்தால் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவர்களுக்கு போய்விடும். அவர்களுக்கு போகக்கூடாது என்றால் அவர்களிடமிருந்து அனைத்தையும் பறிக்கணும் என்று திட்டம் போட்டார்கள். முஸ்லிம்கள் மீது பொய்களை கட்டவிழ்த்து விட்டார்கள். குறிப்பாக முஸ்லிம்களை கெட்டவர்களாக, தீவிரவாதிகளாக, சகிப்புத்தன்மையற்றவர்களாக, தேசப்பற்றில்லாதவர்களாக எல்லா இடங்களிலேயும் சித்தரித்தார்கள். இந்த 62 ஆண்டு கால வரலாற்றில் இந்தியாவுடைய மீடியாக்களும் பத்திரிகைகளும் சங்க பரிவாரத்துடைய ஊதுகுழல்களும் முஸ்லிம்களை குறித்து உருவாக்கி இருக்கிற ஒரே ஒரு பிம்பம் முஸ்லிம் பயங்கரவாதி, முஸ்லிம் தீவிரவாதி, முஸ்லிம் சகிப்புத்தன்மையற்றவன். இதற்காக பல்வேறு வரலாறுகளை திரித்தார்கள், பொய்யான வரலாறுகளை உருவாக்கினார்கள். ஹரிபிரசாத் சாஸ்திரின்னு கல்கத்தா யூனிவர்சிட்டியினுடைய சமஸ்கிருத பேராசிரியராக இருந்தார் ஒரு ஆள். அவரை வச்சு வரலாறு எழுதுறான். அவர் எழுதிய வரலாறு பீகார்ல, உத்தரப்பிரதேசத்தில், ஒரிசாவில், ராஜஸ்தான்ல பல்வேறு மாநிலங்களில் மாணவர்களுக்கு பாட புத்தகங்களில் படித்துக் கொடுக்கப்படுகிறது ஒரு வரலாற்று புத்தகம். அதில் அவர் எழுதுறாரு, திப்பு சுல்தான் மகா கொடிய அரசன் இந்துக்களை மதம் மாறுமாறு கட்டாயப்படுத்தினான். பிராமண சமுதாயத்திற்கு நெருக்கடி கொடுத்தான். அவனுடைய நெருக்கடியை தாங்கிக் கொள்ள முடியாத 3000 பிராமணர்கள் தீயிலே குதித்து தற்கொலை செய்து கொண்டார்கள். ஹரிபிரசாத் சாஸ்திரின்னு ஒரு சமஸ்கிருத பேராசிரியராக ஒருத்தர் எழுதி வச்ச செய்தி இது. இந்த செய்தியை தற்செயலாக BN பாண்டே என்று சொல்லப்படுகிற ஒரு வரலாற்று ஆசிரியர் படிக்கிறார். இவர் இந்து மதத்தை சார்ந்தவர் தான், பெரிய புத்திசாலி, பெரிய அறிவாளி. ஒரிசா மாநிலத்தில் பல வருடங்கள் கவர்னராக இருந்தவர். அலகாபாத் நகராட்சியினுடைய நகர்மன்ற தலைவராக பல வருடம் பணியாற்றியவர். பாராளுமன்றத்திலே எம்பியாக சிறந்த முறையிலே பல வருடங்கள் பணிபுரிந்தவர். மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர். அவர் அந்த புத்தகங்களை படிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. பார்த்த உடனே பதறிட்டார். என்னடா இது, நம்ம படிச்ச வரலாறுல இப்படியெல்லாம் இல்லையே, திப்பு சுல்தானை பத்தி புதுசா ஒரு செய்தியா இருக்குத அப்படின்னு உடனே ஹரிபிரசாத்துக்கு லெட்டர் எழுதுறாரு. இப்படி ஒரு வரலாறு எழுதியிருக்கிறீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம், எங்கிருந்து எடுத்தீர்கள்? பதிலே வரல. திரும்ப கடிதம் போடுறாரு, பதில் வரல. திரும்ப கடிதம் போடுறாரு, பதில் வரல. போட்டுக்கிட்டே இருக்கிறார். எத்தனை போட்டார்னு தெரியல, ஆனா தொடர்ந்து போடுறார். ஒரு கட்டத்தில் ஹரிபிரசாத் சாஸ்திரி தபால பார்த்து பார்த்து இதுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்கணுமேனு அங்கிருந்து ஒரு பதில் எழுதுறாரு. மைசூர் கெஜெட்டில் இந்த செய்தி இருந்துச்சு, அதுல இருந்து தான் நான் எடுத்து எழுதினேன் அப்படின்னு ஒரு பதில கடிதம் போட்டு விட்டார்.
ஹரிபிரசாத் என்ன நினைச்சுக்கிட்டாரு, பதில சொன்னா வாய மூடிடுவாருன்னு. இவர் என்ன பண்ணாரு, பதில வாங்கிக்கிட்டு மைசூர் கெஜெட்டுக்கு, மைசூர் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி வைக்கிறார். இது மாதிரி உங்க கெஜெட்ல ஒரு செய்தி இருக்குதா? அந்த கடிதம் மைசூர் கெஜெட்டுடைய பொறுப்பாளர் ஹண்டையாவிற்கு அனுப்பப்படுகிறது. ஹண்டையா கெஜெட்டை பூரா புரட்டுறார். திப்பு குறித்த அனைத்து ஆவணங்களை பரிசீலிக்கிறார். பரிசீலித்து விட்டு பி.என். பாண்டேவிற்கு அவர் பதில் எழுதுறாரு, இது அபாண்டமான செய்தி, இப்படி எந்த செய்தி எங்களுடைய கெஜெட்ல இல்லவே இல்லை சொல்லிட்டு மேலும் சொல்றாரு, திப்புவை பற்றியா இப்படிப்பட்ட ஒரு அவதூறு? இந்து மக்களை கொலை செய்தாரா, கொலை செய்ய தூண்டினாரா, இந்து மதத்திற்கு மதம் மாறுமாறு கட்டாயப்படுத்தினாரா, திப்புவுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா என்று அவர் இந்து மக்களுக்கு கொடுத்த முன்னுரிமையை, பிராமணர்களுக்கு கொடுத்த முன்னுரிமையை, அவருடைய அரசவையிலே எத்தனை பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்களை வைத்திருந்தார் அனைத்தையும் பட்டியலிட்டு, திப்பு ஒரு சகிப்புத்தன்மையுள்ள அனைத்து மதங்களையும் சமமாக பாதித்த ஒரு அற்புதமான மன்னன் என்று அங்கிருந்து பதில் வருது. அதோட விடல, மீண்டும் கல்வித்துறைக்கு எழுதுகிறார். உங்கள் கல்வித்துறையின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிற பாட புத்தகத்தில் திப்புவை பற்றி பொய்யான செய்தி இருக்கிறது. கல்வித்துறைக்கு எழுதி அந்த பாட புத்தகத்தை நீக்குமாறு வலியுறுத்துகிறார். அவர் சொன்ன அடிப்படையில் ஆதாரங்களை ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் நீக்குகிறார்கள். இப்படி முஸ்லிம்களை குறித்து, முஸ்லிம் மன்னர்களை குறித்து தீவிரவாதிகள், கெட்டவர்கள், சகிப்புத்தன்மையற்றவர்கள் என்று பொய்யான வரலாறுகளை உருவாக்கினார்கள். உண்மையை திரித்தார்கள். முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதை பார்க்கிற படிக்கிறவர்களுடைய உள்ளத்திலே முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்புணர்ச்சியை ஊட்டி 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 இந்த 68 ஆண்டு காலத்தில் முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகள் என்ற பிம்பத்தை கட்டமைத்து விட்டார்கள். இந்தியாவில் முஸ்லிமுடைய நிலை இதுதான் நிலை. முஸ்லிம்னா தீவிரவாதி, முஸ்லிம்னா பயங்கரவாதி. ஏன் உங்க ஊர்ல ஒரு ஒத்திகை போலீஸ்காரங்க நடத்தினாங்கல்ல, தீவிரவாத தடுப்பு ஒத்திகை, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தீவிரவாத தடுப்பு ஒத்திகை போலீஸ் சார்பில் நடத்துது காவல்துறை. மக்களுக்கு சொல்லப்படாத ஒத்திகைன்னு போலீஸ் வந்து இறங்குது, கையில AK-47 துப்பாக்கி, முன்னாடி தீவிரவாதி ஓடுறான், பின்னாடி துரத்தி போறாங்க, துப்பாக்கி சூடு அங்கிட்டு இங்கிட்டு சுடப்படுகிறது, மக்கள் எல்லாம் அலறி துடிக்கிறான். ஆக என்னடா இங்க நடக்கிறது அப்படின்னு பெட்டி படுக்கை காலி பண்ணிட்டு அலறி துடித்து கொண்டு மக்கள் எல்லாம் ஓடுகிறார்கள். பேருந்து நிலையமே அல்லோட அல்லோடப்படுகிறது. அந்த செய்தியிலே காவல்துறை துரத்தி செல்கிறது. யாரை தெரியுமா? தாடி வைத்த முஸ்லிம் பாய். திண்டுக்கல் போலீஸுக்கு கூட தீவிரவாதி போடணும்னா யாரு தேவை? ஒரு தாடியும் தொப்பியும் வைத்த முஸ்லிம் தேவை என்கிற அளவிற்கு மேலிருந்து கீழ் வரை எல்லா இடங்களிலேயும் முஸ்லிம்களை பற்றிய ஒரு தப்பான சித்திரம் பதிய வைக்கப்பட்டது. அதனால் ஏற்பட்ட விளைவு, முஸ்லிம்களுக்கு வாடகைக்கு வீடு இல்லை, முஸ்லிம்களோடு சகஜமான பழக்க வழக்கம் இல்லை, சந்தேகத்தோடு பார்க்கிற ஒரு பார்வை, கெட்டவர்களாக பார்க்கிற ஒரு பார்வை. இதற்காக அவர்கள் கையில் எடுத்தது முழுக்க முழுக்க வரலாறு. வரலாறுகளை எல்லாம் திரிச்சாங்க. திப்புவுக்கு எழுதின மாதிரி எல்லா வரலாறையும் எழுதினார்கள். நான் உதாரணத்துக்கு கேட்கிறேன், பெரும்பாலும் எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்களா தான் இருப்போம். கல்லூரி போகலன்னா கூட அமர்ந்திருக்கிறவர்களில் பெரும்பான்மையான மக்கள் பள்ளிக்கூட காலத்தை கடந்து வந்திருப்போம். பள்ளிக்கூடத்தில் நீங்க படிச்ச வரலாற்று புத்தகத்தில் எத்தனையோ தலைவர்களை பற்றி படித்திருப்பீர்கள். காந்திஜியை படிச்சிருப்பீங்க, நேருஜியை படிச்சிருப்பீங்க, நேதாஜியை படிச்சிருப்பீங்க, ராஜாஜியை படிச்சிருப்பீங்க, எத்தனையோ தலைவர்களை படித்திருப்பீர்கள். நீங்கள் படித்த முஸ்லிம் மன்னர்கள், முஸ்லிம் தலைவர்களை பற்றிய வரலாறு சொல்லுங்க. எத்தனை முஸ்லிம்கள், சுதந்திர இந்தியாவா இருக்கட்டும், அதுக்கு முந்தைய இந்தியாவா இருக்கட்டும், முஸ்லிம் வரலாறு எதையெல்லாம் படிச்சிய கேட்டா ஒரு 4 பேர் 5 பேர் டக்குன்னு நினைவுக்கு வருவாங்க. யாரை படிச்சோம்? அவுரங்கசீப், ஆமா சொல்லி தந்தாங்க. கஜினி முகமது, ஆமா 17 முறை படை எடுத்தார்ல, சொல்லி தந்தாங்க. மாலிக் காபூர் சொல்லி தந்தாங்க. அபுல் கலாம் ஆசாத் சொல்லி தந்தாங்க. 4 பேர் 5 பேர், அவ்வளவுதான். இதுல சொல்லித்தரப்படுற மன்னர்களுடைய பட்டியலை எடுத்துக்கிட்டா
மன்னர்களை பற்றி என்ன சொல்லித் தரப்பட்டது? மகா அயோக்கியர்கள். அதான் அவருடைய மொத்த செய்தி. அதான் கஜினி முகமது எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? சோமநாதபுரம் ஆலயத்தை கொள்ளையடிக்க வந்தாரு. ஒரு தடவை 2 தடவை இல்ல, 17 தடவை வந்தாரு. வந்தாரா வரலையா? வந்தாரு. நான் மறுக்கல, உண்மைதான். பல தடவை வந்தார். சோமநாதபுரம் ஆலயத்தை கொள்ளையடிக்க வந்தார். ஒரு கட்டத்திலே உள்ளிருந்து கொள்ளையடித்து சென்றார். அது உண்மை, நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் அதிலே சொல்லப்பட்டிருப்பது பாதி உண்மை. எப்போதுமே தமிழ் ஒரு செய்தி சொல்லுவாங்க, முழு பொய்களை விட அரை உண்மைகள் ஆபத்தானவை. முழு பொய்யை சொல்லிட்டா கூட அது ஒரு லிஸ்ட். பாதி உண்மையை சொன்னான்னு வச்சுக்குவோம், பயங்கரமான போக்கிரின்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள என்னத்தையோ ஒரு பெரிய மேட்டரை மறைச்சிட்டான்னு அர்த்தம். கஜினி 17 முறை படையெடுத்தாரு, கொள்ளையடிச்சாருன்னு சொன்னீங்க. ஏன் அடிச்சாருன்னு சேர்த்து சொன்னியா? அவர் காலத்தில் வாழ்ந்த மற்ற மன்னர்கள் கொள்ளையடிச்சாங்களா இல்லையாங்கிறத சேர்த்து சொன்னியா? சொன்னால் அது முழு உண்மையாகிவிடும். அடித்தது உண்மையே. கோவில் என்பதற்காக அடித்தாரா? இந்து மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தை சிதைப்பதற்காக அடித்தாரா? இந்து விக்கிரகங்களை உடைப்பதற்காக அடித்தாரா? இந்து மக்கள் மீது கொண்ட வெறுப்பினால் அடித்தாரா? எதற்கு அடித்தார்? கோவில்கள் என்பது இன்றைக்கு இருப்பதை போல வெறும் வழிபாட்டு தலங்கள் இல்லை. அன்றைக்கு மன்னர்களுடைய காலத்திலே கோவில்கள் தான் மன்னர்களின் சொத்துக்களை, தங்கம், வெள்ளி, வைர வைடூரியங்களை பாதுகாத்து வைக்கிற ஹசானாக்கள். எங்க சொத்து இருக்குதோ அங்கதானே திருட போவான். எங்க சொத்து இருக்குதோ அங்கதானே கொள்ளையடிக்க போவான். எல்லா மன்னர்களும் கொள்ளையடித்தார்கள். சண்டையிட்டு வந்து பொருட்களை கவ்வி சென்றார்கள். எல்லாரும் அடிச்சது கோவிலுக்குள்ளதான். என்னமோ கஜினி மட்டும் மற்ற எல்லா இந்து மன்னர்களும் அடிக்கலையா? கோவிலுக்குள்ள வரலையா? சமணருடைய கோவிலுக்குள்ள சைவர்கள் வரலையா? சைவர்களுடைய கோவிலுக்குள்ள சமணர்கள் வரலையா? இங்கிருந்து இலங்கைக்கு சென்று கோவில்களை கொள்ளையடிக்கலையா இந்து மன்னர்கள்? எல்லாரும் வந்தாங்க. காரணம், கோவில்கள் என்பது வழிபாட்டு தலமாக மட்டுமில்லை, சொத்துக்களை பாதுகாத்து வைக்கிற அரசின் கசானா. அதனால தானங்க நீங்க பெரிய பெரிய பழைய கோவில்களுக்கெல்லாம் பாருங்க, அதனை சுற்றி போடப்பட்டிருக்கிற பாதுகாப்பு ஏற்பாடு. அதை சுத்தி அகழி அமைத்திருப்பார்கள். பெரும் பெரும் கோட்டை மதில் சுவர்களை ஏற்படுத்தி இருப்பார்கள். பெரிய பெரிய அரண்மனை கதவுகளை போன்று கதவுகளை அமைத்திருப்பார்கள். ஒரு கோவிலுக்கு ஏன் இவ்வளவு பாதுகாப்பு? ஈஸியா வந்து கும்பிட்டு போன்னு சொல்ல வேண்டியதானே? தஞ்சாவூர் கோவிலுக்கு போங்க, எவ்வளவு பெரிய அகழி. சிதம்பரம் கோயிலுக்கு போங்க, எவ்வளவு பெரிய அகழி. மீனாட்சிபுரம் கோயிலுக்கு போங்க, எவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடு. ஏன்? எங்க பார்த்தாலும் சொத்தை வச்சிருந்ததுனால எதிரி வருவான், பக்கத்து நாட்டு மன்னர்கள் வருவார்கள், அட்டாக் பண்ணுவார்கள், காப்பாற்றணும், அதுக்காண்டி ஏற்பாடு. இன்னைக்கும் கூட பாருங்களேன், பழைய மன்னர் காலத்து கோவில்களுடைய நிலையில சில கோவில் இன்னைக்கும் இருக்குது. திருவனந்தபுரம் பத்மநாபபுர சுவாமி கோவில் 6 அறைகளை திறந்திருக்கிறார்கள். எவ்வளவு சொத்தா உள்ளுக்குள்ள? நகை எவ்வளவா? 1 லட்சம் கோடி. 1 கோடி 2 கோடி இல்ல, 1000 கோடி 2000 கோடி இல்ல, 1 லட்சம் கோடி பெருமானம் உள்ள நகைகள். கொள்ளையடிக்கணும்னு வர்றவன் கொள்ளையடிக்க மாட்டானா? எல்லா மன்னர்களும் அடித்தார்கள். கஜினி முகமதும் அடிச்சாரு. அன்றைக்கு நாட்டில் இருந்த எல்லாருமே கோவில்களை தான் குறிவைத்தார்கள். ஆனால் இவர் முஸ்லிம் என்ற காரணத்தினால் இந்துக்களுடைய கோவிலை குறிவைத்தார் என்பதை போல ஒரு சித்திரத்தை உருவாக்கி முஸ்லிம்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா? இந்து கோவில்களை இடித்தார்கள் பார்த்தீர்களா? அப்படி கதை கட்டி விட்டுட்டான். இதை பார்க்கிற முஸ்லிம் எல்லாம் உங்களுக்கு என்ன தோணும்? பாய்மாறு பயங்கரமான அயோக்கியர்கள்பா, நம்முடைய கோவில்களை கூட விக்கிரகங்களை கூட விட்டு வைக்கலையே. வருமா வராதா? வந்ததன் பின்னணியிலே பொய்யான வரலாறு இருந்தது. இப்படி வரலாற்றை திரித்து முஸ்லிம்கள் மீது பழியை போட்டு கெட்டவர்களாக தீவிரவாதிகளாக சித்தரித்து நாடு முழுவதும் முஸ்லிம்களுக்கு ஒரு அவப்பெயரை உண்டாக்கினார்கள். ஓராண்டு 2 ஆண்டு உழைப்பில்லை, ஏறத்தாழ 68 ஆண்டுகள் இந்த எண்ணத்தை உருவாக்குவதற்காக திரும்ப திரும்ப உழைத்திருக்கிறார்கள். ஆனால்
இறைவனுடைய கிருபையினால் இந்த 68 ஆண்டு கால சூழ்ச்சி, முஸ்லிம்களுக்கு எதிரான பொய் பிரச்சாரம், முஸ்லிம்களை மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட சதித்திட்டம் அனைத்தையும் எல்லாம் வல்ல இறைவன், சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளராக இருக்கிற எல்லாம் வல்ல இறைவன் சென்னையிலே பெய்த 10 நாள் பெருமழையிலே ஒன்றுமில்லாமல் அடித்து துவம்சம் செய்து விட்டான் அல்லாஹ். எல்லாம் காலி. பேந்த முழிக்கு பரிவார கூட்டம். 60 வருஷமா போட்டமே திட்டம் இப்ப எங்க பார்த்தாலும் பாய் பாய்ங்கிறான். திண்டுக்கல்லில் வசிப்பவர்களுக்கு நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்து மட்டுமே சில செய்திகளை தெரிந்திருப்பீர்கள். மழை பொழிந்த நாட்களில் சென்னையில் இருந்தவர்கள், நிவாரண பணிகளில் பங்கேற்றவர்கள், அவர்களுடைய அனுபவங்களை வார்த்தைகளில் உங்களுக்கு சொல்லித் தரவே இயலாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தேசத்திலே இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்கிற கண்ணியம் வார்த்தைகளுக்குள் வசப்படுத்த முடியாத பெரும் கண்ணியம். வருகிறார்கள், பார்த்து விட்டு கதறி அழுகிறார்கள். வார்த்தை வர மறுக்கிறது, தொண்டை அடைக்கிறது. 80 வயது முதியவர் ஒருவர் நம்முடைய அலுவலகத்துக்கு வருகிறார். நான் உட்கார்ந்து இருக்கிறேன். முத நாள் வந்தாரு, பார்த்தாரு, கை கொடுத்தாரு, அழுதுட்டு போயிட்டாரு. உளவுத்துறையில் ஐபியில பணியாற்றிய முக்கியமான ஒரு பிரமுகர், 80 வயசு இருக்கும். மறுநாள் வர்றாரு, ஏடிஎம்ல போய் பணத்தை எடுத்துட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து தந்துட்டு கைகளை பிடித்து கதறுகிறார், அழுகிறார். நின்று கொண்டிருக்கிறேன், திடீரென்று நின்று கொண்டிருந்த என்னுடைய காலில் விழுகிறார். நம்ம பதறிட்டோம். மடி இதுக்குத்தானே மாநாடே வச்சிருக்கிறோம், இது மாதிரி யார் காலையும் விழக்கூடாதுன்னு சொல்றதுக்கு. இந்த மனுஷன் நம்ம காலில் விழுந்து நம்மளை பாவியாக்கிற கூடாதுன்னு பிடிச்சி உட்கார வச்சு தாவா பண்ண, அது வேற செய்தி. எதற்கு சொல்லுகிறேன்? ஒரு 80 வயது முதியவர் ஒருவருக்கு ஒரு சிறுவனுடைய காலிலே விழுகிற அளவிற்கு அவருடைய உள்ளத்தை தைத்தது எது? ஏன் விழுந்தார்? எனக்கு அவர் குற்றம் செய்தாரா? மாட்டிக்கொண்டாரா? மன்னிப்பு கேட்கிறாரா? எதற்கு செய்தார்? நாம் செய்கிற பணிகளை பார்க்கிறார். எங்கு பார்த்தாலும் நம்முடைய மக்கள் பம்பரமாக சுற்றி சுழன்று பணியாற்றுகிற பணியை பார்க்கிறார். ராணுவமும் காவல்துறையும் வேடிக்கை பார்க்கிற நேரத்தில் களத்திற்குள்ளே புகுந்து களமாடுகிற காட்சியை பார்க்கிறார். கண்கள் குளமாக நம்முடைய கால்களில் வந்து விழுந்து கதறுகிறார். என்ன பணி, என்ன பணி செய்தோம்? இறைவனின் கிருபையினால் இஸ்லாம் காட்டிய ஒரு மனிதநேயத்தை உலகத்திற்கு காட்டினோம். இன்னும் சொல்வதாக இருந்தால், அரசு இயந்திரமே செயல்பட முடியாமல் நெட்வொர்க் இணைப்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டிருந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் டிஎன்டிஜே உடைய ஒர்க்கை மட்டுமே குறைத்து விடாமல் நிறைவாக கொண்டு சேர்த்தான். மொத்த முஸ்லிம்களுக்குமான கண்ணியமே அது. நம்முடைய இயக்கத்திற்கு மட்டுமே சொந்தமானது நான் சொல்ல மாட்டேன். நாம் செய்திருக்கிற இந்த பணியின் வழியாக அல்லாஹ் நம்முடைய சமூகத்தினுடைய கண்ணியத்தை உயர்த்தினான். எப்படி திட்டம் நினைக்கிறீங்க? குறிப்பாக இந்த 10 நாட்களுக்கு இடையிலே நம்மை தொடர்பு கொண்ட எழுத்தாளர்கள், அறிவுஜீவிகள், மீடியாக்கள், ரேடியோ, தொலைத்தொடர்பு, ஆவணப்பட தயாரிப்பு என்று ஏராளமான பேர் தினம் தினம் அலுவலகத்திற்கு படையெடுக்கிறார்கள். எப்படி செஞ்சீங்க? எப்படி முடிஞ்சிச்சு? கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்விதான். செல்போன் டவர்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. சென்னையில் ஒரு 10% தானே வேலை செஞ்சிச்சு. அப்படிப்பட்ட நேரத்திலே இத்தனை ஆயிரம் தொண்டர்களை களத்திலே இறக்கிவிட்டு உங்களால் எப்படி அவர்களை நெறிப்படுத்த முடிந்தது? உங்களுடைய திட்டம் எப்படி? அதை சொல்லு. பிளானை மட்டும் சொல்லுங்க. முதல்ல வந்து உட்கார்ந்துட்டு எப்படி பிளான் பண்ண? செய்தோம். இறைவனின் கிருபையினால் முதல் நாள் இரவு மழை பொழிகிறது. தொலைக்காட்சிகளிலே காட்டுகிறார்கள், மக்கள் கதறுகிறார்கள். அன்றைக்கு பல்வேறு மாநில நிர்வாகிகளே மழையிலே மாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியிலே வர முடியாமல் இருக்கிறார்கள். மறுநாள் காலையில் நிர்வாக குழு, கிடைத்தவர்களை வைத்து நிர்வாக குழு கூடுது. மாநில நிர்வாகம் பரிசீலிக்கிறோம், என்ன செய்வது? நிவாரண பணியை மேற்கொள்ளணும். கையில பைசா இல்ல. நிவாரண பணிக்கா 10 காசு சல்லி காசு கையில இல்ல.
நிர்வாகத்திற்கு இருக்கிற பணத்தை அள்ளி போடு, அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வின் மீது பாரத்தை போட்டு கையிலே இருக்கிற பணத்தை தூக்கி நிவாரண பணிக்காக செலவிடுவோம் என்று திட்டமிட்டு எல்லாத்தையும் மீட்பு பணியில் இறக்கி விட்டோம். இறங்கினார்கள். போன்ல பிடிக்க முடியாத நேர்ல போய் பிடி. நமக்கு எல்லா பதிலையும் கிளை இருக்குது. இந்த இருந்து ஃபர்ஸ்ட் கிளைக்கு போ, அவன் அடுத்த கிளைக்கு போகட்டும், அவன் அடுத்த கிளைக்கு போகட்டும். எத்தனை பேரை தொடர்பு கொள்ள முடியுமோ அத்தனை பேரை செயின்ல லிங்க்ல கொண்டு வந்து சேரு. பஸ்ல வர்றவன் வா, வர முடியாதவன் படகுல வா, நீந்தி வர்றவன் நீந்தி வா, எல்லாரும் வந்து சேரு. முதல் 2 நாளுடைய பணி சவால். 2 நாள் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. களத்திலே இறங்கியவர்கள் காணாமல் போகிற காட்சி. அதனால தான் ராணுவமும் போலீஸும் வேடிக்கை பார்க்குது. சகோதரர்களை இறக்கி விட்டோம், போங்க வேலை செய்யுங்க. உள்ள போனா போலீஸ் விட மாட்டேங்குது. பாய் உள்ள போய் ஒன்ன தூக்குறதுக்கு திரும்ப நாங்க வரணுமா, ஒழுங்கா முறையை ஓரம் போ, விட மாட்டேங்குது போலீஸ். நம்முடைய தோழருடைய உள்ளம் பதறுது. கண்ணுக்கு முன்னாடி கத்துறாங்களே, பெரியவங்க சத்தம் போடுறாங்களே, குழந்தையை தூக்கி தூக்கி காட்டுறாங்களே, காப்பாத்துங்க காப்பாத்துங்க கெஞ்சுறாங்களே. உடலிலே திடம் இருக்கிற நான் எப்படி இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும்? முடிந்தால் அவர்களை காப்பாற்றுகிறேன், முடியாவிட்டால் அதற்காக பாடுபட்டு என்னுடைய உயிரை மாய்க்கிறேன் என்று களத்திலே குதித்தது நம்முடைய கூட்டம். இந்த இடத்துக்கு வேற ரூட் இருக்குதா? ஆமாங்க, அப்படியே சுத்தி போனா பின்னாடி வந்துடலாம். வா சுத்தி போவோம். அங்கிட்டு யாரும் வரமாட்டாங்க. பின்னாடி சுத்தி போய் போலீஸ் உள்ளே அனுப்ப மறுக்கிறது. போலீசுடைய கண்களுக்கு முன்னால் உள்ள இருந்து 7 பேரை கூட்டிக்கிட்டு வெளியே வரணும். படகு கையில இல்ல, படகு தேவை. படகுக்காக வேண்டி போட்டி போடுறோம், அரசாங்கத்தை அணுகிறோம், அதிகாரிகளை சந்திக்கிறோம். ஒரு பக்கத்துலயும் பதில் இல்ல. நேர மீனவர்களுக்கு போ, வாடகையை கூடி, லாரியில படகை ஏத்து கொண்டு வந்து தள்ளணும். கிடைச்சது 5 படகு. படகு போதாது, என்ன பண்றது? எப்படி எல்லாம் நீந்த முடியுமோ அப்படியெல்லாம் நீந்து. மண்ணெண்ண டின்னு 2 டின்ன ஒன்னா சேர்த்து வச்சு கட்டு, ஏறி உட்கார்ந்து சவாரி பண்ணு, போ ஆளை தூக்கிட்டு வா. அதுவும் பத்தல. வீட்டுக்கு மேல தண்ணி டேங்க் வச்சிருந்த சிண்டெக்ஸ் டேங்க் அரு 2ஆ பிளந்து அது ஒரு படகு இது ஒரு படகு, போ. அதுவும் பத்தல. லாரி டியூப், பஸ் டியூப், வெளியூர்ல இருந்து வர்றவங்க வாங்கிட்டு வா. தஞ்சாவூர்ல ஆர்டர் பண்ணோம், மொத்தமா வந்து இறங்குச்சு. எல்லாத்தையும் காத்தடைச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டியூப்ல போ, ஒரு ஆளோட வா. அதுவும் பத்தல. சின்ன பிள்ளைங்க வச்சு விளையாடுறதுக்கு ஸ்டேஷனரி கடைகள்ல விற்பாங்கல்ல, பலூனை ஊதி உள்ள உட்கார்ந்து விளையாடுற மாதிரி, வாங்கிட்டு வா. எதுவெல்லாம் நீந்துமோ எல்லாத்தையும் பயன்படுத்து. 2 நாள் சவால், மிகப்பெரிய பணி. பணியாற்றியவர்களுக்கு, களத்திலே நின்றவர்களுக்கு, உயிரை துச்சமென மதித்து களத்திலே பணியாற்றிய அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது நமக்கு. எல்லாம் வல்ல இறைவனவர்களுக்குரிய பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பாக தந்தருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள். அந்த மக்கள் பட்ட பாடு, அந்த தொண்டர்கள் செய்த வேலை, அவர்கள் ஆற்றிய களப்பணி இன்றைக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீதும் 68 ஆண்டுகளாக போடப்பட்டிருந்த கரையை அல்லாஹ் அதன் வழியாக சுத்தப்படுத்தி இருக்கிறான். 2 நாள் பணி இப்படி ஓடுது. 2 நாட்களுக்கு இடையில பசி, அடுத்து சாப்பாடு சத்தம், பசி, பால் வேணும், கொசுக்கடி, வெளிச்சம் இல்ல, கரண்ட் இல்ல. களத்துக்கு போகிறோம், என்ன தேவைன்னு பார்க்கிறோம், எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணு, எல்லா கிளைகளையும் சாப்பாடு ரெடி பண்ணு, எந்த இடத்துல சமைக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் அடுப்பை பத்த வை. அடுப்பு எரிந்து கொண்டே இருந்தது. 2 நாட்களுக்கு முன்னால் வந்த இந்து பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது. 1916ஆம் ஆண்டு சென்னையிலே வந்த பெருவெள்ளம் மழையின் பொழுது ஒரு முஸ்லிம் பெரியவர் ஒருவர் அடுப்பு பற்ற வைத்து மக்களுக்கு உணவுப் பொட்டலங்களை வாரி வாரி வழங்கினார் என்ற ஒரு செய்தி வந்தது. இறைவனின் கிருபையினால் 1916 பற்ற வைக்கப்பட்ட அடுப்பு 2015 தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்தது. பல்லாயிரக்கணக்கான பேருக்கு உணவு. ஆனா அன்னைக்கெல்லாம் மீடியாவை பார்க்கணுமே, 500 சப்பாத்திகள் தொண்டு நிறுவனம் வழங்கியது. அட பாவி, 500 சப்பாத்தி ஒரு எண்ணிக்கை. இதை கொண்டு கொடுத்தாலும் அதுக்கு ஒரு மீடியா போக்கஸ். போய் பாரு, ஒவ்வொரு அடுப்புலையும் 5000 பேர் 10,000 பேருக்கு சாப்பாடு செத்துக்கிட்டு இருக்கிறான். செய்தி வரல, நாம அதை பெருசா கண்டுக்கல. அது வழக்கம் தானே. தானே புயல்ல வந்துச்சா,
சுனாமியில செஞ்சவன் வந்துச்சா? சுனாமியில செத்து போன சடலங்களை நாற்றத்தோடு தூக்கி சுமந்தவன் வந்துச்சா? இதெல்லாம வந்துட போது, விடப்பா, வேலையை பாரு. பார்த்தோம் வேலைகளை. உணவு பட்டம் விநியோகிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. விநியோகிக்கிற இடத்துல, போற இடத்துல மக்கள் சொல்றாங்க, தம்பி கொசு கடிக்குது, ஆர்டர் பண்ணு கொசுபத்திய. ஒரு லாரி இறக்கிட்டோம், லாரி லாரியாக இறக்கணும். ஏதோ 50 கொசுபத்தி பாக்கெட் கொடுங்க, 25 கொசுபத்தி பாக்கெட் கொடுங்க கிடையாது, லாரி. சென்னையிலே கேட்டால் விலை அதிகம், எல்லாம் டிமாண்டு. சில அயோக்கிய வியாபாரிகளையும் சொல்லணும். இந்த நேரத்தில் மக்கள் அவதிப்படுறாங்களே, இந்த நேரத்தில் போய் லாபம் சம்பாதிக்க நினைக்கிறோம், யோசிக்கணும்ல. எல்லா பொருளையும் விலை மேற்றம், எதுவெல்லாம் டிமாண்டோ எல்லாம் ரேட்டு கூடிடுச்சு. நாம பார்த்தோம், இங்க தானே ஏத்துவேன், எங்களுக்கு என்ன சென்னை விட்டா இடம் இல்லையா? தமிழ்நாடு முழுக்க தூக்கி தர்றதுக்கு லட்சம் பேர் உட்கார்ந்துருக்கான், தூக்கிட்டு தோல்ல தூக்கிட்டு ஓடி வருவான் பாடுறா. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பொருள் ஆர்டர். கோயம்புத்தூர் நாப்கினை தூக்கணும், பெண்களுக்கு பயன்படுத்துகிற நாப்கின் லாரியில ஏறிச்சு. திருச்சி கொசுபத்தி ஏத்தணும், திருச்சியில மெழுகுபத்தி ஏத்த சொன்னோம். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொன்னு லாரி லாரியாக, கண்டெய்னர் கண்டெய்னராக. இறைவனின் கிருபையினால் நம்முடைய பணிகள் சமூக வலைதளங்கள் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கசிய ஆரம்பித்தது, உலகம் முழுவதிலும் பரவியது. முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாத மக்கள் வாரி கொடுக்க ஆரம்பித்தார்கள், கோடி கோடியாக குவித்தார்கள். அதை சொல்றதுக்கு நமக்கு ஒன்றும் பயம் கிடையாது, அதை நீங்க நல்லா கவனிக்கணும். கோடி கோடியா கொடுத்தோம்னா இதை சொல்றதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப அச்சம் வரும். ஏன் கணக்கை காட்டுனோம்னா பேந்த பேந்த முடிக்கணுமே, ஆகா அமுக்குனது வெளியே தெரிஞ்சிருமேனு. இங்க அச்சப்படுறதுக்கு வேலை கிடையாது, 5 காசா இருந்தாலும் கணக்கு வரப்போகுது. அத்தனை கோடிக்கும் துல்லியமான கணக்கு. எவ்வளவு பணம் வந்துச்சோ, பணமாக எவ்வளவு வந்துச்சோ அத்தனை பணம் வரவு வைக்கப்பட்டு அவர்களுக்கு ரசீது கொடுக்கப்பட்டு, யாருன்னே தெரியாம பல பேர் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அடியான ரசீதை போட்டு கிழிச்சு, பொருளாக வந்தது பல கோடி. கொடுத்து கொண்டே இருந்தோம். கேட்கிற பொருள் எல்லாம் பால் இல்லைங்க, நாங்க பால் பாக்கெட்டு ஆவின்னு நாங்க தயாரிப்பே நிப்பாட்டிட்டோம்ட்டான் மெட்ராஸ்ல. அத்தனை லட்சம் தயாரிச்சேன், இத்தனை லட்சம் தயாரிச்சுங்கிறவன் இப்ப 10,000 20,000. தண்ணீர்ல மூழ்காத பகுதிகள் கூட 1/2 லிட்டர் பால் 100 ரூபா 150 ரூபா. தண்ணீர்ல மூழ்காத பகுதியிலே சென்னையில பாலுக்கு நின்னா கதைக்காகாது, பால் கிடைக்காது. ஆர்டர் பண்ணு, பால் பவுடர வெளியூர்ல எல்லாம் பெரிய மூடையை வாங்கி 1/4 கிலோவா பேக் பண்ணு, அத்தனையும் தூக்கி லாரியில அனுப்பு, மொத்தமா வந்து இறங்கிச்சு போய் விநியோகம் பண்ணு. களத்திற்கு போனால் இன்னும் ஆள் தேவை. சென்னையில் உள்ள வாலண்டியர்ஸ் பத்தாது, தமிழகத்துக்கு அறிவிப்பு செய். ஒரே ஒரு வீடியோ கிளிப்பிங் வெளியிட்டோம், நமக்கு நேரமும் கிடையாது. நம்ம தோழர்களுக்கு ஒரு தடவை சொன்னாலும் சரி, 1000 தடவை சொன்னாலும் சரி, சொல்லப்பட்டுச்சா இல்லையா அதான் மேட்ரு. பணியாளர்கள் தேவை. தோழர்களே, தொண்டர்களே, உறுப்பினர்களே, நிர்வாகிகளே, புறப்பட்டு வாருங்கள், சென்னை வெள்ளத்திலே மிதக்கிறது என்ற ஒரு வீடியோ கிளிப்பிங் வெளியிட்டோம். அலை அலையாக பல்லாயிரக்கணக்கான பேர் சென்னையில் வந்து குழுமினார்கள். அதுலயும் பிளான் எப்படி? பத்திரிகையாளர் வந்து ஒரு கேட்கிறாரு, எப்படிங்க உள்ள வந்தாங்க? தாம்பரத்தில் வர முடியாது, ரூட்டு கட்டு. ஈசிஆர்ல வர முடியாது, ரூட்டு கட்டு. ட்ரெயின்ல வர முடியாது, ட்ரெயினை நிப்பாட்டிட்டான். உங்க ஆளு இத்தனை ஆயிரம் பேர் எப்படி வந்தான்? நமக்கு அதான வேலை. எப்படி வர்றது, எப்படி வரவழைக்கிறது, சிந்தித்துக் கொண்டே இருப்பதான வேலை. ஒரு வழி மட்டும் திறந்து இருக்கிறது, வேலூர் பாதையாக அரக்கோணம் வழியாக உள்ள வர்ற ரூட்டு. அங்க எந்த டேமேஜும் இல்லை. செய்தி கிடைச்சதா நம்ம சுத்து, 4 மணி நேரம் சுத்தினாலும் பரவாயில்ல, சுத்திட்டு வா, வந்து சேரணும். 10 மணிக்கு வர்றவன் சாயங்காலம் 4 மணிக்கு வந்தாலும் பரவாயில்ல, வந்து சேரணும். கிளம்பு, எல்லாம் அப்படி ஒரு ரவுண்டை சுத்தி அடிச்சு உள்ள வந்து இறங்கிட்டான். இறைவனின் கிருபையினால் ஏறத்தாழ 30,000 தொண்டர்களை இறைவனின் அருளோடு களத்திலே இறங்கி களப்பணியாற்றி இருக்கிறோம். வேறு எந்த கயவர்களை போல நாங்கள் பொய் வார்த்தைகளை, அவதூறு வார்த்தைகளை, மிகைப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்ல வேண்டிய தேவையில்லை. எல்லா வகையிலையும் செஞ்சோம். உணவு முடிஞ்சிச்சு, உணவு போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தண்ணி விடைஞ்ச பிறகு அங்கங்க பல பேர் சாப்பாடு செடியை தூக்கிட்டு வந்தான். இப்ப நம்ம அடுத்த வேலைக்கு போவோம். அடுத்து என்ன வேலை? எங்கு பார்த்தாலும் குப்பை, மக்கள் வாழ முடியல, தொற்று நோய்.
குப்பைகளுக்கு மத்தியில் எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி மலை மாதிரி குமிஞ்சிருக்கு, மொத்த வீடுமே குப்பை ஆயிடுச்சு. என்ன பண்றது? வீட்டில் வச்சிருக்கிற மசாலா சாமான் போச்சு, அரிசி மூடை போச்சு, சோபா போச்சு, டிவி போச்சு, கட்டில் போச்சு, ஃப்ரிட்ஜ் போச்சு, வாஷிங் மிஷின் போச்சு, கிரைண்டர் போச்சு, மிக்சி போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாத்தையும் தூக்கி முன்னாடி வச்சுவிட்டு வீட்டு வாசல்ல என்ன பண்றது? களத்திற்கு போகிறோம், மக்கள் கவலையோடு அமர்ந்திருக்கிறார்கள். மறுநாளே அறிவிப்பு செஞ்சோம், குப்பை அள்ளுறதுக்கு நாங்க ரெடி, லாரி தர்றதுக்கு யார் ரெடி? கேள்வி அறிக்கை ஃபேஸ்புக்கில் பறந்துச்சு. அப்போனா எல்லாம் ஃபேஸ்புக்கில் தான் ஓடுது, வேற பத்திரிகையில செய்தி இல்லை, தொலைக்காட்சியில இல்லை, எல்லாமே ஃபேஸ்புக்கில் பறக்குது. அரசாங்கத்தில் கேட்டு பார்த்தோம், எங்கள்கிட்ட ஆள் இருக்குது, குப்பையெல்லாம் நாங்க ரெடி, வாகனம் இல்லை, பொருள் இல்லை, தாங்கள பதில் இல்லை. அரசாங்கத்தை நம்பி புண்ணியம் இல்லை, களத்தில் இறங்கணும். அறிவித்தோம், பல பேர் நம்மை தொடர்பு கொண்டார்கள். எங்களுடைய சொந்த செலவுல நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லி அறிவிச்சோம். சில பேர் இலவசமாகவே வந்தார்கள். ஜேசிபி வந்தது, டிப்பர் லாரி வந்தது, பயன்படுத்த வேண்டிய குப்பை அள்ள வேண்டிய பொருட்களை எல்லாம் காசு கொடுத்து விலைக்கு வாங்கினோம். வாங்கிவிட்டு அத்தனை தொண்டர்களையும் குப்பை அள்ளுகிற பணிகளை சாக்கடையில் இறக்கிவிட்டோம். சும்மா சொல்லக்கூடாது, அந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைத்தால் இன்றைக்கும் கண் கலங்குகிறது. நம்முடைய ஜமாத்துறை உறுப்பினருடைய அரும்பணிகளை வார்த்தைகளில் சொல்லவே இயலாது. ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால், குப்பைகளை அள்ளி போடுவது சாத்தியம். காலையிலிருந்து ஒரு 7 மணிக்கு லாரி ஏற்றுவோம் சரக்கு, ஆஃபீஸில் இருந்து. ஆஃபீஸ் ஃபுல்லாக நைட்டு முழுக்க சாமான் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். அலுவலகம் 4 மாடி, 4 மாடியிலையும் சாமான் நிறைச்சிருவோம். பக்கத்தில் குடோனை நிறைச்சிருவோம், இந்த பக்கம் குடோன் அதையும் நிறைச்சிருவோம், ஏத்தாப்பில் பள்ளிவாசல் அதையும் நிறைச்சிருவோம், புதிய கட்டுமான பள்ளி ஒன்று நடக்குது அதையும் நிறைச்சிருவோம். எல்லா இடத்தையும் நிறைஞ்சி இரவு முழுக்க சாமானை இறக்கிக்கிட்டே இருப்போம். காலையில் 7 மணி லைனாக லாரி வரும், சாமானை ஏற்றிக்கிட்டே இருப்போம். புறப்பட்டு போய் 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 ஏறத்தாழ 1:30 மணி 2 மணி வரைக்கும் லாரிகள் சென்று கொண்டே இருக்கும் அணிவகுத்து. 7 மணிக்கு கிளம்புற லாரி 2 மணி வரைக்கும் போச்சுன்னா எத்தனை இருக்குன்னு யோசிச்சுங்க. ஒரு நாளைக்கு எப்படின்னா 10 நாள் பயணம். பொருட்கள், மக்களுக்கு தேவையான பொருளை கொடுத்தோம். 2 மணிக்கு சாமான் பூரா போயிடும். அதுக்கு முந்தைய மக்கள் ஒவ்வொரு லாரியோட ஆட்கள் போய்கிட்டே இருப்பாங்க. இந்த ஏரியாவுக்கு போ, அங்க விநியோகம் பண்ணு, இந்த ஏரியாவுக்கு போ, இங்க விநியோகம் பண்ணு, ஆட்கள் போய்கொண்டே இருப்பார்கள். 2 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். நான் உடனே வண்டி எடுத்துட்டு ரவுண்ட்ஸுக்கு போறது, அலுவலக ஊழியர்களோடு. ஒரு இடத்துல போய் குப்பை அள்ளுற வேலையை முடிச்சிட்டோம். இன்னொரு இடத்துல எப்படி நடக்குதுன்னு பார்க்கறதுக்காண்டி அங்க போனா என்னால் தாங்கவே முடியல. நம்முடைய தொண்டர்கள் இருக்கிற இடத்தை பார்த்து விட்டு அழுதே விட்டேன். நிஜமாக மிகையல்ல. என்னடா இடத்தை தேர்வு பண்ணி இருக்கிறிய? புரொஃபஷனலாக தொழிலாக சுத்தம் செய்வதையே பணியாக கொண்டிருக்கிறவர்கள் கூட இந்த இடத்துல இதை சுத்தம் செய்வது கஷ்டமப்பா. அப்படிப்பட்ட துர்நாற்றம் வீசுகிற சாக்கடைக்குள்ளே அந்த இடத்துல நிக்க முடியாம பணி செய்ய போயிருந்த 3 பேர் மயக்கமுற்று இருக்கிறார்கள். வாட தாங்க முடியல. செஞ்சு செஞ்சு பழக்கப்பட்டவங்களா இருந்தா ஓகே, ஒண்ணுமே செய்யாதவன், ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருந்தவன், கோடீஸ்வரம் புள்ள, இன்ஜினியர் புள்ள, இன்ஜினியரா வேலை பார்க்கிறவரு முடியுமா? அவங்க 3 பேர் மயங்கிட்டாங்க, வாட பிடிக்கல. பிறகு ஏன்பா இந்த இடத்தை கிளீன் பண்ண எடுத்துக்கிட்டிய? வேற குப்பை உள்ள இடத்துக்கு போக வேண்டியதான, சாக்கடையவா கிளீன் பண்ண வரிய? நான் சத்தம் போடுகிறேன், கோபப்படுகிறேன். அங்கு நின்று கொண்டு நம்முடைய தொண்டர்களை சத்தமிட்டு ஏசுகிறேன். அவர்கள் அத்தனை பேரும் சொன்ன பதில் என்ன தெரியுமா? போங்க பாய், குப்பை அள்ளுறது குப்பையில கூட இருந்துட்டு போயிடலாம், இன்னும் 4 நாளைக்கு சகிச்சுட்டு போயிடலாம். இந்த இடத்தை தூய்மை செய்வதற்கு ஆள் வர மாட்டார்கள். இந்த பகுதி மக்களுக்கு தான் நம்முடைய சேவை முதலில் தேவை. எனவே நாங்கள் இந்த இடத்தை வேண்டுமென்றே தேர்வு செய்வோம். நிக்க முடியலங்க எனக்கு. போயிட்டு வேணும்னு செஞ்சோம். அங்க ஒரு 3 பசுமாடு, 3 மாடு செத்து கிடக்கிறது பெரிய குழிக்குள்ள. கோமாதா குளமாதா கோஷியெல்லாம் எங்க போனான்னு தெரியல. சாக்கடையை கிளீன் பண்ணி ஆயிடுச்சு. மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, இவ்வளவு பெரிய வேலையை எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்க, காலத்துக்கு உங்களை நாங்கள் மறக்க மாட்டோம். ஒரே ஒரு உதவி, இந்த 3 மாட்டை ரிமூவ் பண்ணிருங்க. மாட்டை ரிமூவ் 10 பேர் இருந்தா இழுத்து போட்டு ரிமூவ் பண்ணிடலாம். நிலைமை என்ன? கையை வச்சா அப்படியே பிஞ்சு போகுது, ஊறி போய்
பல நாளா கடந்து ஊறி மாட்டு மேல கைய வச்சா அப்படி உதிரு. நல்ல வெந்து போன கறி அப்படியே பஞ்சா கலருமே, அது மாதிரி. மறுநாள் அதற்கு லாரிகளை வரவழைச்சு, அதற்குரிய வாகனங்களை வரவழைச்சு, மக்களுடைய கோரிக்கைக்கு இணங்க அந்த பசுமாட்டையும் செத்து போன மாடுகளையும் அள்ளி தூக்கி கொண்டு ஓரத்தில் தள்ளிவிட்டு அந்த இடத்தை சுத்தம் செய்து விட்டு வந்தோம். பசியோடு பணியாற்றினார்கள். மக்களுடைய பசியை தீர்க்குகிற உணவு பொட்டலத்தை கொடுக்கிறான், இவன் வயிற்றிலே பசி. தெரியுமா? எல்லாத்தையும் வர சொல்லிட்டோம், ஆனா எந்த ஏற்பாடும் இல்லை மாநிலத்தில். அவசரம், தேவை, வேலை பார்க்கணும், கிளம்பி வா. முதல் நாள் சொன்னோம், மறுநாள் வந்துட்டான். இத்தனை ஆயிரம் பேர் வந்திருக்கிறான், தங்க வைக்கிறதுக்கு இடம் என்ன, உணவுக்கு வழி என்ன, குளிப்பதற்கு ஏற்பாடு என்ன, ஒரு பிளானும் இல்லை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மக்களுக்கு வேலை செய்யணும், புறப்பட்டுவான், அவ்வளவுதான். அவனும் யோசிக்கல. அங்க போன நிலவரம் என்ன, நானும் வேலை செய்ய போவோம், புறப்பட்டு வந்துட்டான். வந்து அவர்கள் பட்ட கஷ்டம் இருக்கிறதே, நேரத்திற்கு உணவு கொடுக்க முடியல, குளிப்பதற்கு தண்ணீர் கொடுக்க முடியல, எங்க போனாலும் தண்ணி அடைச்சிக்கிச்சு, இங்க தண்ணி காலி, அங்க தண்ணி காலி. ஒரு நாள் நான் காலையில் 8 மணிக்கு அலுவலகத்துடைய மேற்படிகளில் ஏறிக்கொண்டிருக்கிறேன். மேல இருந்து ஒருத்தர் துண்டை கட்டிக்கிட்டு சோப்பு நுரையோட கீழே இறங்கிட்டு இருக்காரு. தட்டு தடுமாறி நிக்கிறார். பாய், என்ன இந்த கோலத்தில் வெளியே வந்து நிக்கிறிய? அவர் சொல்ல, நான் என்ன நேர்ச்சியா பாய் பண்ணியிருக்கேன், இது மாதிரி துண்டோட நிக்கணும்னு தண்ணி வரல, குளிச்சுக்கிட்டு இருந்தேன், வெளியே வந்துட்டேன். வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்தவர். வேற வழியில் ஆபீஸ்ல தண்ணியில என்ன பண்றது, நேரம் எழுத்தாப்புல ஒரு பில்டிங் இருக்குது, அங்க போய் குளிங்க. அப்படியே அந்த துண்டை கட்டிக்கிட்டு சோப்பு நுரையோட. எங்களுக்கு அது கவலையாக இருந்தது, நம்ம மக்களை வரவழைச்சு வசதி செஞ்சு கொடுக்காம போயிட்டோமே என்று நாங்கள் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்கலாம் என்று நினைக்கிற பொழுது இந்த காரியங்கள் எல்லாம், உணவு கொடுக்கலையே, தங்குறதுக்கு சரியான இடம் கொடுக்கலையே, குளிக்கிறதுக்கு வசதி செஞ்சு கொடுக்கலையே, எந்த விதமான செக்யூரிட்டி ஏற்பாடுகளையும் பண்ணித்தரலையே என்று எங்கள் தோழர்களில், எங்கள் மக்களில் ஒரே ஒருவர் முகம் சுளித்திருப்பாரா? அதை தெரிஞ்சுதானே பாய் வந்தோம். சபர் பண்ணுங்கம்மா அப்படின்னா தெரிஞ்சுதானே வந்தோம். சாப்பாடு இல்லாம இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்க தானே வந்தோம். நாங்க சாப்பிடலாட்டி என்ன இப்போ சேர்த்து நைட்டு சாப்பிட மாட்டோமா, நாளைக்கு சாப்பிட மாட்டோமா? அந்த மக்கள் 4 நாட்களாக சாப்பிடாமல் உள்ளே கிடக்கிறார்களே, அவர்களை பார்ப்போம். இந்த தியாகத்திற்கு இறைவன் கொடுத்திருக்கிற நற்கூலி மறுமையிலும் கொடுப்பான், கொடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இம்மையிலே கண்ணுக்கு முன்னாடி காட்டுற கூலி. அனைத்து மக்களும் அள்ளி அரவணைக்கிறார்கள். பார்த்துட்டு வெறி கொண்டு வேலை செய்யறானையா, இவன் மாதிரி செய்யறதுக்கு ஆள் இல்லையே. அதனுடைய வெளிப்பாடுதான் 80 வயது முதியவர் காலில் விழ விழுகிறார். நம்முடைய தோழர்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் வர்றாரு, வேலை செஞ்சுட்டு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கான். டீ கடையில் வந்தவர், நான் தான் டீக்கு காசு கொடுப்பேன். பல பேர் அதுக்காக வேண்டிய ஆளை தேடுவான். எவனாவது வரமாட்டானா தலையில வச்சுட்டு எஸ்கேப் ஆகலான்னு. நான் தான் காசு கொடுப்பேன். நம்ம மக்கள் சொல்றாங்க, நாங்க குடிச்ச டீக்கு நீங்க ஏங்க கொடுக்குறீங்க, நாங்க கொடுத்துக்குவோம், தெரியும் போங்க. இல்ல இல்ல நான் தான் கொடுப்பேன். இல்ல நாங்க 2 தடவை 3 தடவை சொல்லி பார்த்தாரு, 4ஆவது தடவை அழுதுட்டார். ஓ என்று அழுகிறார். நம்முடைய தோழர்களுக்கு என்னன்னு புரியல. அவர் அமர வச்சு ஆசுவாசப்படுத்தி என்னவென்று விசாரித்தால், நீங்கள் உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வாடகை தருகிறேன், வீட்டை வாடகைக்கு தாருங்கள் என்று கேட்டு வந்த பொழுது முஸ்லிம்களுக்கு வீடு தர மாட்டேன் என்று மறுத்தவன் நான். இன்றைக்கு உங்களுடைய உதவியால் தான் நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன், அதை நினைத்தாடுகிறேன் என்றார். முகநூல்களில் முஸ்லிம் அல்லாத மக்கள் எழுதுகிற எழுத்துக்களை பார்த்தீர்களா? டிசம்பர் 6 ஒரு மருத்துவர் எழுதுகிறார். இந்து மதத்தினுடைய பக்தி கொண்டிருந்த முக்கியமான மருத்துவர் எழுதுகிறார். டிசம்பர் 6 என்று தலைப்பிட்டு விட்டு கீழே எழுதுகிறார், பார்த்தசாரதி கோவிலுக்குள்ளே முஸ்லிம்கள் உணவு கொடுப்பதற்காக சென்ற காட்சியை படமாக போட்டுவிட்டு கீழே வரிகளில் எழுதுகிறார், இவர்கள் உடைக்க வரவில்லை, உதவ வந்திருக்கிறார்கள். கரெக்டா அன்னைக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நாளை பார்த்தீங்களா? டிசம்பர் 6 தேர்ந்தெடுத்திருக்கான் பார்த்தீங்களா? இவர்கள் உடைக்க வரவில்லை, உதவ வந்திருக்கிறார்கள்.
முஸ்லிம் அல்லாத மக்கள் எழுதுகிறார்கள், இனி ஒரு பள்ளிவாசலை இடிக்க நாங்கள் ஒருபோதும் விட மாட்டோம். எந்த கயவனாவது மசூதிகளில் கை வைக்க வந்தால் அவர்களின் கைகளை நாங்களே உடைப்போம். ஏனென்றால் நாளை ஒரு மழை வந்தால் ஒதுங்குவதற்கு அந்த பள்ளிகள் தான் நமக்கான ஒதுங்குமிடமாக இருக்கிறது. அறிவிச்சு திறந்து விட்டோமே, எல்லாத்திலையும் வாழணும். எங்களுடைய மர்கஸ்களை திறந்து விட்டோம், பள்ளிகளை திறந்து விட்டோம், அனைத்தையும் பயன்படுத்துவா. எவனும் ரோட்ல உட்கார்ந்து இருக்காத, வீடு இல்லைன்னு இருக்காத, உனக்கு வீடு தர்றதுக்கு நான் இருக்கேன், அடைக்கலம் தர நாங்க இருக்கோம், எங்கள் மார்க்கம் இருக்கிறது, எங்கள் தூதர் சொன்ன போதனை இருக்கிறது, உலக மக்கள் எல்லாம் அள்ளி தருகிற செல்வம் இருக்கிறது. வானு திறந்து வச்சு கூப்பிட்டோம், வந்தாங்க. இன்னும் சில பேர் போகிற இடங்களிலே ஒரு பெண் சொல்லுகிறார், குப்பை அள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க, என்ன பண்றது? நம்ம கூட சேர்ந்து அண்ணம்மாவும் வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த பெண் சொல்லுகிறார், தம்பிமார்களா, என் வீட்டை சுத்தப்படுத்துறியே, என் தெருவை சுத்தப்படுத்துறியே, ஆனா உங்களுக்கு ஒரு வாய் டீ போட்டு கொடுக்கறதுக்கு என் வீட்டில் இன்னைக்கு வசதி இல்லையே, அடுப்பு இல்லை, சமைக்க பாத்திரம் இல்லை, பயன்படுத்த தேயிலை இல்லை, ஊற்றி தர பால் இல்லை, தண்ணீர் இல்லை, ஒண்ணுமே இல்லையே, உனக்கு ஒரு மிடர் டீ போட்டு தர முடியவில்லையே என்பதை நினைத்து நான் கலங்குகிறேன். ஒரு முஸ்லிமுக்கு விருந்து உபச்சாரம் செய்ய முடியவில்லையே என்பதை நினைத்து வருந்துகிறார் என்றால் எந்த அளவிற்கு நம்முடைய சேவை, நம்முடைய பணி அவருடைய உள்ளத்தை தைத்திருக்கிறது என்று பாருங்கள். சொல்லுகிறார்கள், நீங்கள் தான் எங்களை ஆட்சி செய்ய வேண்டும். எல்லாம் ரெக்கார்டு, நான் சொல்றதெல்லாம் வாய் பேச்சு நீங்க நினைக்கலாம். எல்லாத்துக்கும் பல இடங்கள்ல நம்முடைய தோழரிடத்தில் பேசிய பேச்சுக்களுக்கு தொலைபேசியில், செல்போன்ல, கேமராக்கள்ல ரெக்கார்டு செய்யப்பட்ட பதிவுகள் பல இருக்கு. இனிமே எந்த கட்சிக்காரனாவது உள்ள வரட்டும், அடிச்சு நாங்களே வரட்டுவோம். நாங்கள் போகிறோம். முக்கியமான கட்சி பிரமுகர்கள் உள்ளே வருகிறார்கள். எதற்கு? நிவாரண பொருள் வழங்குவதற்காக வருகிறார்கள். கொடிகளை ஏந்தி வருகிறார்கள். கொடியை தூக்கி உள்ள வச்சுட்டு தெருவோட தெருவா 10ஓட 11 கொடுத்துட்டு போறதா இருந்தா போ, இல்லாட்டி நீயும் தேவையில்லை, உன் நிவாரண பொருள் தேவையில்லை, போ. சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதே நாங்க போறோம், பாய் போங்க பாய் உள்ள, உங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. கொடியை பயன்படுத்தி அடையாளத்தோடு உள்ளே நுழைவதற்கு உங்களுக்கு மட்டுமே அனுமதி. உங்களை தவிர வேறு எந்த கட்சியினரும் வேறு எந்த அமைப்பினரும் எங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவ முன்வரவில்லை. உங்களுக்கு எல்லாவற்றையும் திறந்து தருகிறோம், போங்க உள்ள. நம்முடைய டி ஷர்ட் அணிந்து சென்ற தோழர்களுக்கு, தொண்டர்களுக்கு இன்றைக்கு சென்னையிலே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற கண்ணியம் தெரியுமா? கீழ்மட்டத்து தொழிலாளி முதல் மேல்மட்டத்து அதிகாரி வரை இந்த டி ஷர்ட் அணிந்தவரோடு நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கு இன்றைக்கு போட்டி போடுகிறார்கள். அப்படியே நடக்கு. சாக்கடையை சுத்தம் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கிறான் நம்ம புள்ள ஒருத்தன், வெள்ளை டி ஷர்ட், கண்ணங்கரையன்னு இருக்கு, சாக்கடை பட்டு நாற்றம் வேறு. ஒரு புறத்தில் நாறிக்கொண்டிருக்கிறது. கீழிருந்து ஏறி பாலத்தை தாண்டி மேல ரோட்டுக்கு வந்து நிக்கிறான். ரோட்ல ஒரு வாகனம் வருகிறது. போலீஸ்காரர் இறங்குறாரு. இறங்குற போலீஸ்காரர் அந்த பையனை பார்த்து சொல்றாரு, தம்பி உன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுமா? உடனே இவன் சொல்றான், அப்படிங்களா சார், டிஷர்ட்லாம் ரொம்ப கலீஸா இருக்க, நான் வேணா சட்டை வச்சிருக்கேன், கவர்ல மாத்திட்டு வந்துட்டா? இல்லை இல்லை, இந்த கரையோடு போட்டோ எடுக்க விரும்புகிறேன், நான் நேசிப்பது இந்த கரையையும் சேர்த்து தான் என்று அவர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட உணர்வு பாருங்க. எது சொல்ல வைத்தது? சிந்திக்க வேண்டாமா? சர்ச்சுகளில் அள்ளி கொடுக்கிறார்கள். இந்த உங்களுக்கு கொடுத்ததுதான். என் திண்டுக்கல்ல நத்த ரோட்ல ஒரு சர்ச்சு உள்ள அறிவிப்பு செய்யறாரு, எதேச்சையா பாதிரியாரு, இந்த மாதிரி வெள்ள நிவாரணத்துக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அறிவிப்பு செஞ்சிருக்கிறார். மக்கள் வெளியில வர்றாங்க. வெளியில டிஎன்டிஜே காரன் பேனரை பிடிச்சுக்கிட்டு வெள்ள நிவாரணத்திற்காக அள்ளித்தாருங்கள். அங்க டிஸ்கஷன் நடக்கு. ஒரு வக்கீல் பேசுறார், வக்கீல் ஃபேமிலி போகுது, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. டிவி பார்த்தமே,
Facebookல பார்த்தமே, அவங்க தான் இது. உடனே மனைவி அவருடைய சார்பில், கணவர் அவருடைய சார்பில் வந்த மக்கள் எல்லாம் அள்ளி கொடுக்கிறார்கள். அதன் பிறகு 2 நாள் கழித்து சந்திக்கிற பொழுது சொல்லுகிறார்கள், உங்களிடத்திலே கொடுத்த பணம் தான் உரியவர்களை சரியான முறையில் சென்று சேர்ந்திருக்கிறது என்ற திருப்தியை நாங்கள் அனுபவிக்கிறோம். முஸ்லிம்களுடைய பணிக்கு இப்படிப்பட்ட ஒரு பாராட்டு இதுவரை கிடைத்ததா? எதை செஞ்சாலும் நொல்ல, எதை செஞ்சாலும் நொட்ட. இப்படித்தானையா பாத்திய? கையில பேக்க கொண்டு போனால் உள்ள குண்ட கொண்டு போறானோன்னு சோதனையை போட்டிய. ஆனால் இன்றைக்கு இவர்கள் தான் சரியானவர்கள், இவர்களை போல யாராலும் செய்ய முடியாது, செய்ய இயலாது என்கிற அளவிற்கு அவருடைய உள்ளத்திலே நாம் அபிமானத்தை பெற்றிருக்கிறோம். நம்ம அலுவலகத்துக்கு பக்கத்தில் ஒரு லாரி ஏத்தனோம்னா ஒவ்வொரு இங்கிட்ட ஒரு பில்டிங், ஏத்தாப்புல ஒரு பில்டிங், அங்கிட்ட ஒரு 3 பில்டிங், 4 பில்டிங். ஒவ்வொரு பில்டிங்ல ஒவ்வொரு பொருள். இங்க கொஞ்சம் ஏத்துவோம், அங்க கொஞ்சம் ஏத்துவோம், அங்க கொஞ்சம் ஏத்துவோம். 4வது பில்டிங்குக்கு பக்கத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஒரு 2 நாள் வந்து ரோந்து பணியில ஈடுபடுறாங்க. ஏன்னா காலையில இருந்து ஃபுல் ரஷ், ஏரியாவே ஸ்தம்பிச்சு போய் நிக்குது, வாகனங்களை ஒழுங்குபடுத்தணும். உயர் அதிகாரிகள் வந்து நிக்கிறாங்க. நான் லாரியில சரக்கேற்றும் பொழுது இங்க ஃபர்ஸ்ட் ஆபீஸ்ல ஏத்திட்டு குடோனுக்கு ஓடுறேன். குடோனுக்கு பக்கத்தில் அதிகாரிகள் ஓடுறேன். ஐயா வர்றாங்க, சார் வர்றாங்க, தலைகள். ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு ஒரு குடோனுக்கு போறேன், 1/4 மணி நேரத்துக்கு ஒரு குடோனுக்கு போறேன். போகிற பொழுதெல்லாம் நிற்கிறவர்கள் மரியாதை செய்வதென்ன, எனக்காக வழிவிடுமாறு ஒதுங்குவதென்ன, ஒதுங்க செய்வதென்ன. ஒரு 5-6 தடவை நானும் பார்த்தேன். அதுக்கு பிறகு எனக்கே முடியல, என்னடா இது இந்த ஆவரத்து வரானுவ, அங்கிட்டு நம்மளே போக வேண்டாம்ப்பான்னு வேற ஆளு அனுப்பியப்பா, நீ போய் இந்த சரக்கு ஏற்றி விடு. இப்படி ஒரு அன்பை, இப்படி ஒரு மரியாதையை கொடுக்க வைத்தது எது? அப்படி நம்ம என்ன செஞ்சோம்? அப்ப இப்படி காவல்துறை உயரதிகாரிகளுடைய உள்ளத்திலே நன்மதிப்பு, எங்கு பார்த்தாலும் பேச்சு, நீங்கள் தான் எங்களை ஆள வேண்டும் என்று கோரிக்கை. தம்பி உங்களுக்கு தான் ஓட்டு, அம்மா நாங்க எங்களையும் கெடுத்துறாதிய, நாங்க ஓட்டு வாங்குற டீம் கிடையாது, அப்படிலாம் சொல்லப்படாது தம்பி, அடுத்த தடவை நீங்க தான் நிக்கணும். அதுக்காக வேண்டி கூப்பிட்டு திரும்ப பேச வேண்டியது இருக்கேப்பா. பொதுமக்கள் சொல்லுதாங்கன்னு மண்டையில கண்டதை எழுதி ஏத்திக்காதிய, ஏற்கனவே பல பேர் இது மாதிரி ஏத்தித்தான் நாசமா போய் கிடக்கிறோம். அரசியல் ஆசைலாம் வந்துடக்கூடாதுப்பா. இன்னும் சில பேர் வாய் திறந்து கேட்கிறார்கள், நான் முஸ்லிமாக விரும்புகிறேன், அதற்குரிய வழிகளை சொல்லுங்கள். நீங்கள் முஸ்லிமாக விரும்புகிறேன் என்று ஒருவனை, ஒரு முஸ்லிம் அல்லாத சமூகத்தை சார்ந்த ஒருவரை வாய் திறந்து மீடியாக்களுக்கு முன்னால் பேட்டி கொடுக்க வைக்கிறது என்று சொன்னால் பணியின் வீச்சு வீரியம் அப்படி. பிரம்மா கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன வாய் தலையெழுத்து, எங்களால என்ன சொல்றதுன்னு தெரியல, ஜீரணிக்க முடியல, இப்படி குப்பையில வந்து கை வைக்கணும், உங்களுக்கு என்ன தலையெழுத்து? வைத்தோமே, கொடுத்தோமே. கவனிக்க வேண்டிய முக்கியமான பாடத்திற்காக நான் சொல்லுகிறேன். 60 ஆண்டு கால பொய் பிரச்சாரத்தை, 60 ஆண்டு கால சதியை, 60 ஆண்டு கால சூழ்ச்சியை இஸ்லாத்தினுடைய ஒரே ஒரு செயல், ஒரே ஒரு அறிவுரை, மக்களே பிற மக்களுக்கு இரக்கம் காட்டுங்கள். மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாதவன் மீது அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். அத்தீனு அன்னஸீஹா, மார்க்கம் என்றாலே பிறருக்கு நலன் நாடுவதுதான். அண்டையாருக்கு உதவி செய்யுங்கள் என்று இஸ்லாம் என்ற சமுத்திரத்திலே ஒரே ஒரு துளியை எடுத்து நம்முடைய மக்களின் பார்வைக்கு படுகிற விதமாக வெளிப்படுத்தினோம். அந்த ஒரு துளி ஒட்டுமொத்த சமூகத்தையும் நம்மை நோக்கி திருப்பி இருக்கிறது, இஸ்லாத்தை நோக்கி திருப்பி இருக்கிறது, இஸ்லாம் அவர்களை ஈர்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், மொத்த இஸ்லாத்தையும் வாழ்வியலில் நீங்கள் வெளிப்படுத்தினால், மொத்த இஸ்லாத்தை வெளிப்படுத்தினா எப்படி இருக்கும்? ஒரு துளி ஏற்படுத்துறது ரிசல்ட் இது. மொத்தத்தையும் வெளிப்படுத்தினா நினைச்சே பார்க்க முடியல. இஸ்லாத்தினுடைய இயல்பு அது மற்றவர்களை அள்ளி அரவணைத்துக் கொள்கிற ஆற்றல் படைத்தது. அது இஸ்லாத்துக்கே உண்டான இயல்பு. ஆனா அது சரியான முறையில் அவனுக்கு கிடைக்கணும். நபிகள் நாயகம் காலத்திலே கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு விரல் விட்டு என்கிற சில பேர் வருகிறார்கள். ஏன்? முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள், அவர்களுடைய அவதூறுகளை பார்க்கிறார்கள்.
சரியா தான் இருக்கும் போல இருக்குன்னு போய்கிட்டே இருக்கான். அவன் சொல்ற மாதிரி தான் இருக்குமோ, பேச மாட்டேங்கிறானே. பெரிய அளவில் அவனுக்கு நமக்கு லிங்க் இல்லையே, இருந்தாலும் இருக்கும் போல இருக்குப்பா. ஏன் வம்பு? குண்டு வச்சாலும் வச்சிருப்பான், எதுக்கு நம்ம அவங்க கிட்ட போய்கிட்டு? இந்த சிந்தனையை உடைக்கின்ற ஒரே ஆயுதம் இஸ்லாம். இஸ்லாத்தை உங்கள் வாழ்வியலில் வெளிப்படுத்துங்கள். அந்த இஸ்லாம் ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கரத்தின் கீழ் அரவணைத்துக் கொள்கிற ஆற்றல் படைத்தது. இன்னைக்கு நம்ம இடத்துல இஸ்லாம் இல்ல, முஸ்லிம்களிடத்தில் இஸ்லாத்தினுடைய நடவடிக்கை இல்ல. இஸ்லாத்தை விட்டு வெகு தூரம் விலகி நிற்கிறோம். எதையெல்லாம் சொல்லி சொல்லி இஸ்லாம் வளர்ந்ததோ, எதையெல்லாம் காட்டி காட்டி இஸ்லாம் வளர்ந்ததோ, எதையெல்லாம் எச்சரித்து எச்சரித்து இஸ்லாம் வளர்ந்ததோ, அதுவெல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே குடிகொண்டிருக்கிறது. பிறகு எப்படி இஸ்லாத்துக்கு வருவான்? 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவிற்குள்ளே இஸ்லாம் வந்தது எப்படி? இது மாதிரி மேடை போட்டு பேசணுமா? குர்ஆனை மொழிபெயர்த்து கொடுத்தமா? நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகள் மக்களுக்கு விளக்கி சொல்லப்பட்டதா? 1000 1200 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தேசத்திற்குள்ளே இஸ்லாம் அடியெடுத்து வைத்ததே எப்படி? இன்றைக்காவது இஸ்லாத்தை பேசுவதற்கு லட்ச பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், அன்றைக்கு ஒருவரும் இல்லை. வெளிநாட்டிலிருந்து வியாபாரிகள் வந்தார்கள், அரபகத்திலே இருந்து வியாபாரிகள் வந்தார்கள், வியாபாரம் செய்தார்கள், கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டார்கள், குடியிருந்தார்கள், திருமணம் செய்தார்கள், குழந்தை வளர்த்தார்கள், சமூகத்திலே சேர்ந்து வாழ்ந்தார்கள். மக்கள் எல்லாம் அவர்களோடு சேர்ந்து முஸ்லிம் ஆனார்கள். நாமளும் இன்னைக்கு அதே வேலையை செய்யறோமே. குடியிருக்கிறோம், குழந்தை பெற்றுக்கிறோம், கல்யாணம் முடிக்கிறோம், சம்பாத்தியம் பண்றோம், கொடுக்கல் வாங்கல ஈடுபடுறோம். நம்மளை பார்த்த உடனே சலாம் போட்டுட்டு ஓடுறான். வேணாம்பா, நீ வேணாம், உன் மார்க்கமும் வேணாம். ஏன்? நம்மிடத்திலே இஸ்லாமிய வாழ்வியல் இல்லை, அவர்களிடத்திலே இருந்தது. அன்றைக்கு அவர்கள் இந்தியாவிற்குள்ளே வந்த பொழுது இங்கிருந்த தீமைகளுக்கு எதிராக வாழ்ந்து காட்டினார்கள். சிலைகளிடத்திலே பிரார்த்திக்கிறீர்களே என்று எச்சரித்தார்கள். இன்றைக்கு நம்மாலும் அதே மாதிரி சிலையை படுக்க வச்சு அதுக்கு மேல சிமெண்ட கட்டி சிமெண்ட்டுக்கு மேல போய் நின்று கையேந்தி, நாகூர் ஆண்டவரே, மொய்தீன் ஆண்டவரே, காஜா மீனுதீன் சிஸ்தியே, நத்தர்ஷா வலியுல்லாவே, ஆத்தங்கர செய்தலி பாத்திமாவே. அவன் பார்க்கான், ஓ நம்மள மாதிரி தான் போல இருக்கு. நம்ம ஸ்டாண்டிங் சிலை, அவங்க ஸ்லீப்பிங் சிலை. ஓவர். ஈர்க்கணும்னா ஒரு ட்ரெண்ட் வேணும்ல. ஒரு கடைக்குள்ள போறோம்னா, இல்ல இது வரைக்கும் போய்கிட்டு இருந்த கடையை மாற்றமா ஒரு கடையை தேர்ந்தெடுக்கிறோம்னா அவன்கிட்ட என்ன டிஃபரெண்ட்? விலை குறைய இருக்குது, தரம் நிறைவா இருக்குது, பார்க்க பளிச்சுன்னு இருக்குது, குவாலிட்டி தரமா இருக்குது, தெரிஞ்சா தானே திரும்புவான். இங்க என்ன தெரியுது? எல்லாம் ஒண்ணுதான். கல்யாணமா, ஜாதகத்தை எடு, ஜோசியத்தை எடு, நல்ல நேரம் பாரு, கெட்ட நேரம் பாரு, அப்படி நம்ம புரட்டும் பொழுது நம்ம கல்யாணத்தை எட்டி பார்க்கிறோம். சேம் சிஸ்டம், டிட்டோ. கல்யாண பத்திரிகை ஒன்று கொடுத்தா நிகழும் 1434 ஹிஜ்ரி ஆண்டு ரபியுல் அவல் மாதம் 14ஆம் தேதி அன்று காலை முபாரக்கான 10 முதல் 11 மணி வரை. அதுல முபாரக்கான அந்த டயத்துல தான் முபாரக்கா, பரக்கத்தா? அதான் நல்ல நேரமா? இறைவனின் அருள் பெற்ற நேரமா? அப்ப 11 தாண்டிட்டா ராகு காலமா, யமகண்டமா? அதைத்தான அவன் சொன்னா. நீ பேரை மாத்திக்கிட்ட. அவன் நல்ல நேரம்னா நீ முபாரக்கான நேரம். அவன் பார்க்கிறான் எல்லாம் ஒண்ணுதான், லாங்குவேஜ் மட்டும் டிஃபரெண்ட். ஓவர் போய்கிட்டே இருக்கிறான். அவன் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு பொம்பளைக்கு ஒரு அடையாளம் பண்ணணுமே, என்னப்பா பண்றது அப்படின்னா அவங்க ஒண்ணு கட்டுறாங்க, தாலியை கட்டி பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நம்ம கல்யாணத்துக்கு வந்து பார்க்கறான், அது கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குது, ஆனா சிஸ்டம் இருக்குது. என்ன? அங்க தாலி, இங்க கருகமணி, அவ்வளவுதானே இருக்குது, எல்லாம் ஒண்ணுதானே. அங்கே தாலிக்கு என்ன புண்ணியமோ புனிதமோ நம்பிக்கையோ அதே நம்பிக்கை இங்க கருகமணியில. புருஷன் உசுறு என்னமோ தாலிக்குள்ள இருக்கு அவங்க நம்புவாங்களே, அதே மாதிரி கருகமணிக்குள்ள இருக்கிறதா இல்லையா? கருகமணியை தூக்கி கண்ணுல ஒத்துக்கிறது என்ன? ஒரு அபச வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது கருகமணியை பத்தி. சாதாரணமா வீட்டில் துணி காய போடுறதுக்கு கொடி கட்டி வச்சிருப்போம். ஒரு 10 பேண்ட் போடலாம், 5 சட்டையை போடலாம். அந்த மாதிரி இருக்கிற கொடியில பெரிய பெட்ஷீட்டை நினைச்சு தூக்கி போட்டா டொம்முன்னு அந்துரும். என்ன சொல்லுவோம்? துணி காய போடுற கொடி அருந்து போச்சு, அதானே? எந்த கொடியா இருந்தாலும் இப்படித்தானே. இந்த அம்மா பாத்ரூம்குள்ள போகுது,
சைடில் இருந்த கம்பியை என்னமோ ஒன்று இழுத்து கருகமணி வந்துருச்சு. சட்டுன்னு இழுத்துச்சு, கருகமணி கொட்டி போச்சு. இப்போ எப்படி சொல்லணும்? கருகமணி அந்திரிச்சுன்னு தானே சொல்லணும். கேட்டு பாருங்க, கருகமணி பெருகி போச்சு, டெவலப் ஆயிடுச்சு, அப்படியே நிறைய பறந்துருச்சு. அப்ப கொடிக்கை இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்திருச்சுன்னா அப்போ புருஷன் செத்துட்டாங்கன்னா என்னமோ செத்துருவானா, இது போச்சுன்னா அவன் போனானா. இது இருக்கிற மட்டும் இருக்கானா? யாரு கழுத்துல எல்லாம் கடந்துச்சோ, கழுத்துல கிடக்கும் போது ஒரு புருஷன் சாவலையா? நான் கேட்கேன். பார்க்கிறாரு, எல்லாம் சேம் தான். இங்க இருக்கிற நம்பிக்கை அங்க இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் டிசைன் மட்டும் மாத்தி இருக்கிறாங்க. ஜோயா ஆளுகாசுக்கும் பிரான்சிஸ் ஆளுகாசுக்கும் லைட்டா டிசைன் மாத்திர மாதிரி இந்து மதத்துக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் லைட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்கப்பா. போய்கிட்டே இருக்கான். இருக்கிற அம்சம் என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. சூனியம், ஏவல், பில்லியம், இங்கே பில்லி இங்கே பார்க்கப்படும் அப்படின்னு போர்டு வச்சு அவன் விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். மக்களுடைய அறியாமை பயன்படுத்தி காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். பல பேர் ஏமாந்துகிட்டு இருக்கான். புத்திசாலி வந்து பார்க்கலாம், என்னடா ஏமாத்துறான், என்னடா திருட்டுத்தனம், இதெல்லாம் அடுக்குமா, உலகத்தில் ஏத்துக்குமா அப்படின்னு ஒரு புத்திசாலி பகுத்தறிவாதி சிந்திக்கிறான். சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் எட்டி பார்த்தா இங்கே மந்திரிக்கப்படும், இங்கே பில்லி ஏவல் சூனியம் பார்க்கப்படும், நீக்கப்படும், பஞ்சர் பார்க்கிற மாதிரி போர்டு வச்சு அஜர்த்து உட்கார்ந்திருக்கார் தொப்பி போட்டு. எது ஈர்த்தது? சூனியம் பொய் என்று சொன்னது அன்றைக்கு வாழ்ந்த முஸ்லிம்களை, முஸ்லிம் அல்லாத மக்களை இஸ்லாத்தின் பால் ஈர்த்தது. அறிவிச்சோம், ஏமாத்திரம் பொய் பித்தலாட்டம் அறிவிச்சோம். பகுத்தறிவாதிகளுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆமாங்க, உண்மைதாங்க, ஒண்ணுமே நடக்க நம்ம அறிவிச்சோம்ல. அடே சூனியம் உண்மைன்னு சொன்னா எங்களுக்கு வைடான்னு 50 லட்சம் சொலையா தர்றோம்னு சொன்னோம். வந்தானா ஒரு ரூபாயிலாவது? எவனா செஞ்சானா? வந்தவன் செஞ்சானா? எல்லாம் ஃப்ராடு, மிரட்டல், உருட்டல் மட்டுமே இருக்கும். பொதுமக்களை பயப்படுத்துற மாதிரி வச்சிருவேன். அதுக்கு என்னெல்லாம் தேவை தெரியுமா? ஒரு பட்டியல் போடுவோம், அதிலே இவன் பீதி ஆயிடுவான். காலடி மண்ணு வேணும், நம்மகிட்ட கேட்டான், வேணுமா வா, ஒரு லாரி அடிச்சு மண்ணல அடிச்சு போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு தர்றோம், எடுத்துக்கோ போ. தலை முடி வேணும், உடு, மொட்டை அடிச்சு மொத்தத்தையும் தர்றோம், வச்சுக்க போ. சில பேர் நீங்கள் பயன்படுத்திய உள்ளாடை வேண்டும், அவ்வளவுதானே. எத்தனை நாள் போட்ட நாத்த டிரஸ் வேணும்னு கேளு, போட்டு கலட்டி தர்றேன், வச்சுக்க போ. நம்மகிட்ட வந்து என்ன செய்ய தெரியுமா? பயங்கரமா பில்டப், உங்களுடைய சிறுநீர் வேணும், அவ்வளவுதானே தர்றோம். ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் வீணா போகுது, உனக்கு பிடிச்சி தர்றதுல ஒன்னும் அப்செக்ஷன் இல்லை. அதுவும் அவன் முன்னாடியே பிடிக்கணும். வெளியில போய் பிடிச்சிட்டோம்னா வேற தண்ணியை ஊத்திட்டேன்றான், வேற ஆளை மாத்திட்டேன்றான். அதுக்காக வேண்டி தம்பி இங்கே உட்காரு, அந்த பக்கம் திரும்பி சட்டியில ஒண்ணுங்க பிடிச்சி கொண்டு போ, கொடுத்து விட்டோம். என்ன நடந்துச்சு? சூனியம் பழித்ததா? பைத்தியம் பிடித்ததா? ஆடை கிழித்து கொண்டு ஓடினார்களா? ஒண்ணு நடக்கலையே. இது மற்றவர்களை இஸ்லாத்தின் பால் ஈர்க்க வைக்கும். ஆனா நீங்க அதே மாதிரி செஞ்சா ஈர்க்குமா? அனைத்து மூட நம்பிக்கை இங்கே இருக்கிறது, இஸ்லாத்திற்கு எதிரான செயல் இங்கே இருக்கிறது. இவை அனைத்தையும் விட்டொழித்து இஸ்லாம் காட்டுகிற தூய வழியில் நடந்தால், இன்றைக்கு இஸ்லாத்துடைய ஒரே ஒரு துளியை உலகத்திற்கு காட்டினீர்கள், மொத்த உலகமும் கொண்டாடுகிறது, கண்ணீர் விட்டு கதறுகிறது, நெகிழ்ச்சியால் மனம் நெகிழ்ந்து போய் நிற்கிறது. மொத்த தமிழகமே இவர்கள் எப்படிப்பட்ட பிறவிகள் என்று கொண்டாடுகிறது. அப்படி மொத்த உலகமும் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் இந்திய முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்வியல் முறையை இஸ்லாத்திற்கு ஏற்ப மாற்ற வேண்டும். மாற்றினால் நமக்கு எதிராக எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும் அத்தனை சூழ்ச்சிகளையும் அல்லாஹ் தவிடுபடியாக்குவான் இன்ஷா அல்லாஹ். திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லுகிற வாக்குறுதி இது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ. இறை நம்பிக்கையாளர்களே, சரியான நம்பிக்கையான உள்ளவனை பத்தி தான் இது பேசுது. அறகுறையா நம்பிக்கைங்கிற பேர்ல ஆட்டம் கண்டவனு கிடையாது. மூமின்களே, அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பினவனே கூப்பிட்டுட்டு அல்லாஹ் சொல்றான், லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, அவர்களுடைய சூழ்ச்சி உங்களுக்கு எந்த கேட்டையும் செய்து விடாது. எந்த கேடு வராது. நம்ம இடத்துல கரெக்டா நின்னா, நாம முஸ்லிமாக இருந்தால், இஸ்லாத்தை கடைபிடித்தால், நமக்கு எதிராக என்னத்தை வேணாலும் செய். சட்டம் போடு, குர்ஆனை தடவன்னு பேசு, தொழக்கூடாதுன்னு பேசு, நோன்பு வைக்க கூடாதுன்னு பேசு,
முஸ்லிம் மன்னர்களை பத்தி அவதூறு பேசு, என்னத்தை வேணாலும் பேசு, உன்னுடைய பேச்சுக்கள் எந்த ஒரு பாதிப்பையும் எங்களுக்கு ஏற்படுத்தாது என்று இறைவன் சொல்லி இருக்கிறான். அந்த இறைவாக்கை உள்ளத்திலே ஏந்தி இஸ்லாத்தை கடைபிடித்து உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிப்போம். எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்